कमनीय विग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनं यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम् भक्तवात्सल्यजलधे परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजम् श्रीरङ्गनाथो रघुवंशनाथः नित्यं स्वयं कालीपुरे प्रसन्नः विभीषणेनार्चितपादपद्मः सौभाग्यवृद्धिं सततं तनोतु बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। पठन्तो नामानि प्रमथवरसिन्धौ निपतिताः स्मरन्तो रूपं ते वरद कथयन्तो गुणकथाः चरन्तो ये भक्ताः त्वयि खलु रमन्ते परममुने अहं धन्यान् मन्ये समधिगत सर्वाभिरक्षितानि। श्रीपतियार वैकुण्ठनाथ परमात्मा नारायणने असंख्येयाय अवताराः என்று எத்தனையோ அவதாரங்கள் எடுத்து அதிலே முக்கியமான அவதாரமாக ஸ்ரீ ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் காரணம் மனுஷனாக எடுத்த அவதாரம். அதனால இந்த ரெண்டு அவதாரமும் முக்கியமானதாக ஆனது. நம்ம போன்றவர்களுக்கான மனிதர்கள்லாம் என்னென்ன தர்மங்களை அனுஷ்டிக்கணும் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத தானே நடத்தி காட்டினதான ஒரு சரித்திர வைபவம் ஸ்ரீராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம். ஏன்னா வாழ்நாள் முழுவதும் எந்த விதமான குறையும் இல்லாமல் வாழ்க்கை நடத்துவதற்கு பல்வேறு விதமான சாதனங்களை ஏற்படுத்தி கொடுத்ததுதான் வேதங்கள், இதிகாச புராண இதிகாசங்கள்லாம். அதுல தெய்வத்துடைய அருளை அடைவது எல்லோருக்கும் முக்கியமாக சொல்லப்படுறது. பகவான பல்வேறு விதமான முறையில உபாசித்து வழிபட்டு அவருடைய அருளை அடைவது. அது மாதிரி யார் இருக்காரோ அவர்களை எந்த விதமான கஷ்டங்களும் பாதிக்கவில்லை. நம்பிக்கை இல்லாமலோ அல்லது வேற ஏதோ காரணங்கள்னாலேயோ வழிபாடுகள் இல்லாத ஒரு இடத்துல பார்த்தோமே அங்கேயே திரும்பி பார்த்தாலும் ஏதோ துக்கங்கள் கஷ்டங்கள். ஆனால் புண்ணியம் இருந்தால் அவனுக்கு தோணும் நம்ம பண்ற கஷ்டத்துக்கு ஏதாவது காரணம்னு தோணும். புண்ணியம் இல்லைன்னா வேற ஏதாவது காரணங்கள் தோணும். அதனால நாராயண பட்டத்தை என்ன சொல்றான், யாரும் பாக்கியசாலிகள்னா சுமார் 450 வருஷத்துக்கு முன்னாடி குருவாயூர் கஷேத்திரத்தில் குருவாயூரப்பனை பற்றி 1034 ஸ்லோகம் பண்ணினார் நாராயண பட்டத்தை நம்பூரி. எல்லா சரித்திர பாகவதத்துடைய சாரம் எசன்ஸ் ஆஃப் பாகவதம் 18,000 ஸ்லோகத்தினால் சொன்னதான ஸ்ரீமத் பாகவத சரித்திரத்தை 1034 ஸ்லோகத்தில் அப்படியே எசன்ஸாக புரிந்து கொடுத்தார் நாராயண பட்டர். அவருடைய பக்திக்காக கட்டுப்பட்ட குருவாயூரப்பன் ஒவ்வொரு சரித்திரமாக சொல்லி, ஹே குருவாயூரப்பா இந்த மாதிரி நடந்ததாமே சத்தியமான உண்மையானு கேட்பார். சிலா ரூபியா இருந்த குருவாயூரப்பன் ஆமான்னு தலையை ஆட்டி அங்கீகரிச்சிருக்கார், அக்செப்ட் பண்ணியிருக்கார். அது மாதிரி சொல்லும்போது குருவாயூரப்பத்தை கூட சொன்னால் உலகத்தில் யார் தெரியுமா பாக்கியசாலிகள்? நிரம்ப சௌக்கியங்கள் இருந்து வீடு பொருள் காசுலாம் இருக்கே, அவன் பாக்கியசாலியானா அவன் பாக்கியசாலி இல்லை. என்ன இதெல்லாம் நிரந்தரம் இல்லை. நிறைய வசதிகளோட பொருள் காசு டெபாசிட்லாம் வச்சிருக்கானே, அவன் சௌக்கியமா இருக்கானா, அவன் சொல்ற முறையை பார்த்தா நமக்கே உதவி பண்ணணும்னு தோன்றுது. யார் பாக்கியசாலினாலும் பட்டந்தோ நாமானி பிரமதவர சிந்தோ நிபதிதா ஸ்மர
वदन्तो रूपं ते वरद कथयन्तो गुणकथा हे गुरुवायप्पा வரதராஜாங்கிற அப்படின்னு என்ன தெரியுமோ என்னென்னலாம் கேட்குறோம் அதை அந்த வரனை கொடுக்கறதுக்கு காத்துருக்கிற பிரத்யட்சமான தெய்வமான குருவாயூரப்பன். அப்பேற்பட்ட ஹே குருவாயூரப்பா யார் பாக்கியம் தெரியுமா? உன்னுடைய நாமாக்களையும் உன்னுடைய சரித்திரங்களையும் எப்பொழுது சொல்லியிருக்காலே அவர்கள் தான் பாக்கியசாலி. படந்தோ நாமானி பிரமதராசிந்தோ நிபதிதா அப்படி நாமாக்களை சொல்லும் பொழுது என்ன ஆகும்? பகவத் சரித்திரங்களை கேட்கும்போது என்ன தோன்றுறது நமக்கு? இன்னைக்கோ லட்சக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததான ஒரு கதையாவே தெரியலையே. நேற்று தினம் பார்க்கும்போது கண்ணன் கண்ணிடுமா ராமன் காட்டுக்கு போறான்னா என்னமோ நம்ம கூட இருந்து பார்த்து நமக்கே கண்ணிலம் வருது. அது மாதிரி காரணம் அந்த பகவத் சரித்திரத்துடைய விசேஷம் நேர பார்ப்பது போல தோன்றும். பகவன் நாமாவை சொல்ல சொல்ல என்ன ஆகும் தெரியுமோ? அவ கண்ண முடினா அவனுடைய உருவம் தெரிய ஆரம்பிச்சு. ஸ்மரந்தோ ரூபம் தே வரத கதையந்தோ குணகதா அவர்களுடைய நாமாக்களையும் சரித்திரங்களையும் சொல்லி சொல்லி அதனுடைய அனுபவத்தினால கண்ண அப்படின்னா ஹே குருவாயூரப்பா நீ தெரியுறியாமே, அது மாதிரி யாருக்கு நீ தெரியுறியோ அவர்கள் தான் பாக்கியசாலிகள். அவர்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமோ? தான் மட்டும் அதை அனுபவிக்க மாட்டார். உன்னுடைய நாமாவையும் சரித்திரத்தையும் அப்படியே பாடிக்கொண்டு சொல்லிட்டு அப்படியே ஊர் ஊரா சுத்திட்டு இருப்பா. எல்லாரும் அவர் எடுத்து தங்க மாட்டார். ஸ்மரந்தோ சரந்தோ ஏ பக்தா வைகருரமந்தே பரமமூனி அகம் தன்யான் மன்யே சரதியத சர்வாபிலஷிதானி. என்ன காரணம்னா அவர்களுக்கு சுயநலம் கிடையாதான். நமக்கு கிடைச்சிருக்கக்கூடியதான பாக்கியம் நம்ம சேர்ந்தவர்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு பகவன் நாமாவையும் சரித்திரங்களையும் சொல்லி சரந்தோ எல்லா ஊருக்கும் எல்லா நாட்டுக்கும் சுத்திட்டு இருக்காங்க. என்ன கேட்டாங்க, நான் கவுன்சிலிங் போயிட்டு இருந்தேன். அப்போ அந்த இந்து இன்மேட்ஸ்லாம் அவங்க பேர் கேட்டா கடல் தாண்டினா பாவம்னு சொல்றாங்க. நீங்கள்லாம் கடல் தாண்டி வரக்கூடாத ஏன் வந்தேன்னு கேட்டான். அப்படின்னு டிசம்பர் கவுன்சிலிங் எடுத்துருந்த போது பையன் கேட்கலாம். அது சொல்லி 2001 அம்மா நீ சொல்லி அவன் எங்கேயும் படித்து வச்சுருக்கான் பாருங்க. அம்மா கடல் தாண்டி வரக்கூடாது சாஸ்திரம் அப்படிதான் சொல்றது. இப்போ நீங்கள் எதுக்கு வந்தேன்னு கேட்டால் நான் வரலன்னா நீ என்ன பண்ணுவேன்னு கேட்டேன். அது அதுக்காக கேட்கல, நீங்கள் வந்திருந்தாங்க நாங்கள்லாம் திருந்தோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டார். அதுக்காக நம்முடைய வயோதேஷ்ணவ சாஸ்திரத்துலேருந்து நாம் கொஞ்சம் மாறி வந்தால் கூட அதனுடைய பலன்கள் யாருக்கு போய் கிடைக்கிறதுன்னு போயிருப்பாங்க. நான் சாஸ்திரத்தையே பார்த்து பேசாமல் இந்தியாவிலே இருந்தேன்னா இங்கே உள்ளவர்களுக்கும் நல்லது கிடைக்கணுமே அப்படிங்கிறதுனால தான் அந்த சாஸ்திரம்னா ஒரு பக்கம் வச்சுட்டு நான் தியாகம் பண்ணேன்னு இல்லை, கிருஷ்ணன் பண்ணலையா? ஆயுதத்தையே எடுக்க மாட்டேன்னு சபதம் பண்ணான் கிருஷ்ணன். ஆனால் கூட அர்ஜுனுக்கு ஒரு ஆபத்துன்னு உடனே சக்கராயத்தை எடுத்து கிளம்பினானே. பகவானே தன் பிரதிக்கையை மீறும் போது நாமெல்லாம் என்ன ஆகும்? அதனுடைய நோக்கம் என்னன்னு பார்க்கணும். அவ்வளோதான். நம்மால பல பேர்கள் சேவத்தை அடையிறான்னு சொன்னால் அதனால நாம் கொஞ்சம் சாஸ்திரம் தெரிஞ்சு கொஞ்சம் விலகி வந்தால் தவறு இல்லை. அவர்கள் தான் பாக்கியசாலிகள். அப்படி மட்டும் வேணா இப்போ நாமெல்லாம் பாக்கியசாலி. ஒரு 9 நாள் பகவானை பற்றி பேசிட்டு இருக்கோம், ராமனை பற்றி பேசுகிறோம், ராமனை பற்றி கேட்கிறோம். நாம பாக்கியசாலி என்று நாராயண கட்டத்தை சொல்லலாம். நம்மளே ஆமாங்கிறதான் குருவாயூர் சமீபத்தில் நடந்ததான சரித்திரம். அதனால தான் இன்னைக்கு குருவாயூரப்பனை பற்றி பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு குருவாரங்கிறதுனால ஒரு ஸ்லோகம் சொன்னோம். அந்த முறையில் ராமனுடைய திவ்ய சரித்திரத்தை அஸ்வமேத மகாமண்டபத்தில் லவகுஜர்கள் கானம் என்றால் நேற்றைய தினம் ராமன் பிதிருவாக்கிய பரிபாலனம் தர்ம லட்சணம்னு அகண்டதான ராஜ்யத்தை தியாகம் பண்ணி சுவாமி ராமன் பக்தாத்திர கண்ணினானே பரம பாகவதனானே லக்ஷ்மணனோடு கூட உத்தமியான பதிவிரதையான சீதையோடு கூட தலையில கருதரிச்சு இடுப்பில் மரப்பட்டையை கட்டி காட்டுக்கு கிளம்பிட்டார் சுவாமி. ராமனே காட்டுக்கு போனானே கௌசல்யே சுமித்ரே எல்லாரும் மிகுந்த துக்கத்தை அடைகிறாங்க. ஒரே ஆசிரியர் சொன்னாலாம், தேவையில்லாம இந்த கேஸ்ல போய் நாம ஏன் ஆஜராகணும்? கைகையை கூட வருத்தப்பட்டாலும் கைகையும் வருத்தப்பட்டாங்க. அந்த சமயம் கௌசல்யக்கு சமாதானம் பண்றார் சுமித்ரே எல்லாம். அயோத்தியா நகரமே ஒரே சோகமாக இருக்கு. அக்னிஹோத்திரம்
சுமந்திரன் ராமனை காட்டில் கொண்டு மீண்டும் திரும்பி அயோத்திமா நகரம் வந்து மன்னனான தசரதனை பார்க்க வரால். அந்த சுமந்திரன் உள்ள நுழையிறா, சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கக்கூடியதான தசரதன் பார்க்கிறான். சுமந்திரர் அடையாளமே தெரியலையா? ஏன்னு கேட்டால் சுமந்திர ராஜா ராஜா துரஜசா சூதம் துஸ்தாங்கம் சமுபஸ்திதம் அஸ்ருபூர்ண முகம் தீனம் உவாச பரமார்த்தவத். ராமனை கொண்டு விட்ட சுமந்திரர் அப்படியே ராமனையே நினைச்சு நினைச்சு கஞ்சலம் விட்டு காற்றோதான புழுதிகள்லாம் சுமந்திர முகத்துல படிஞ்சு அந்த புழுதி கஞ்சலத்தில் அப்படியே சேர்ந்து சேர் பூசினா எப்படி இருக்குமோ அது மாதிரி முகமா இருக்காம சுமந்திரருக்கு அடையாளமே கண்டுபிடிக்க முடியும். அப்படியே நேரம் வந்து மன்னனான தசரதனை வணங்கி கை கூப்பி நின்றான். சுமந்திரனே, ராமன் காட்டில் கொண்டு விட்டியா, திருப்பி ஐஸ்வர் இல்லையான்னு கேட்டாராம். என்ன ஒரு பாசம்! அப்போ சுமந்திர கூட்டு கேட்கிறான், ராமனை கொண்டு விட்டேனே, ராமன் என்ன சொன்னான்? ராமன் எங்க வசிக்கிறான்? கொணுவஸ்யதி தர்மாத்மா விருக்ஷமூலமுபாஸ்ரிதः சோத்யந்த சுகிதः சூத கிமசிஷ்யதி ராகவः. தசரதன் கேட்பதுன்னா என்ன கேட்கணும்? ராமன் எப்படி இருக்கார், ராமன் எங்க சாப்பிட்றார், எங்க தங்கியிருக்கார் அப்படின்னா கேட்கணும். ஆனா என்ன கேட்டானா, தர்மாத்மா எப்படி இருக்கார், அந்த தர்மாத்மா எங்க தங்கியிருக்கார், என்ன சாப்பிட்றான்லாம் கேட்டாலும். ஏன் தெரியுமோ? தர்மம் தர்மம்னு தர்மத்தை நம்பினதுனாலதான் எல்லாத்தையும் விட்டு தியாகம் பண்ணி போனான் அப்படின்னு. தர்மாத்மா குணவத்சதி தர்மாத்மான்னா அந்த ராமன் ஆசிதம் சகிதம் துக்கம் இங்க அரண்மனையில சுகமா வசிச்சவனாச்சே. அந்த காட்டுல சரகுகள்லாம் படுத்து அதுல என்ன படுத்துட்டு போறான் ராமன், எங்க தூங்குறார் என்றெல்லாம் கேட்டு ராமன் எனக்கு ஏதாவது விஷயம் சொன்னாரா, அதை சொல்லுங்கோன்னாராம். ஏன்னா இன்னும் எத்தனை நாள் என் உடல்ல உயிர் தங்கும்னு தெரியல. அதுக்குள்ள ராமனை பற்றினதான விஷயங்களை காதுனால கேட்டுட்டே நான் உயிர் விடுறேன். சுமந்திரா, ராமன் என்ன சொன்னார் என்ன சொன்னார் என்று கேட்டான். நல்ல விஷயங்களை கேட்டு யயாத்தின்னு ஒரு ராஜா இருந்தான். அந்த ராஜா எப்போதும் சத்குணங்கள், எப்போதும் தெய்வ வழிபாடு. அவன் இருந்ததுனால அவனுக்கு சொர்க்கம் கிடைச்சது. மன்னர்களை விட்டு அந்த ராஜா யயாதிங்கிற ராஜா சொர்க்கத்துக்கு போனான். சொர்க்கத்துக்கு போய் என்ன பண்ணான் தெரியுமோ? அங்க போய் புண்ணியத்தை சேகரிச்சான். சொர்க்கத்துக்கு போனா இவனுக்கு தனியா ஒரு விமானம் கொடுத்துட்டாலும் ஒரு பைலட் விமானியை கொடுத்தாச்சு. அங்க போய் தினமும் என்ன பண்ணுவான் தெரியும், விடிய காலம் போனவுடனே நேர பிரம்மதேவனை போய் சேவிப்பார். மாத்தியானிய காலத்துல வைகுண்டத்துக்கு போய் மகாவிஷ்ணு தரிசனம் பண்ணுவார். அதே விமானத்தை எடுத்து சாயங்கால வேலையில பிரதோஷ காலத்துல போய் பரமேஸ்வர தரிசனம் பண்ணலாம். அப்படி மேல சொர்க்கத்துக்கு போய் புண்ணியத்தை சம்பாதிச்சுட்டு இருந்தானா, இதை பார்த்த உடனே தேவேந்திரனுக்கு ஒரு அடுக்கம் வந்துருக்கு. இவன் இங்க வந்து சொர்க்கத்துல வந்து புண்ணியத்தை சம்பாதிக்கிறானே, இப்படி இருந்தான்னு சொன்னா கொஞ்ச நாள்ல நம்ம போஸ்ட்டுக்கே ஆபத்து வந்துடும், நம்ம போஸ்ட்டுக்கு வந்துருவானோன்னு ஒரு கவலை வந்துருக்கான். இந்த பொறாமைங்கிறது தேவலோகம் வந்து அதனால இங்க இருக்கிறத பத்தி யாரும் கவலையே பட வேண்டாம். தேவேந்திரன் அதுக்காக என்ன பண்ணினானா, சூழ்ச்சியினால இவனுடைய புண்ணியத்தை போக்கணும்ன்றதுக்காக என்ன பண்ணினா அந்த யயாதி மன்னரை கூப்பிட்டார். நீங்க பெரிய புண்ணியம் பண்ணி தானே சொந்தத்துக்கு வந்திருக்கேன்னா, ஏதோ பெரியவாருடைய புண்ணியம், நான் ஒன்றும் பெருசா இங்க வந்து உங்க தினமும் போய் 3 வேளையும் போய் பிரம்மா விஷ்ணு எல்லாம் தரிசனம் பண்றேன், சும்மா இருக்க நேரம் தரிசனம் பண்றேன். அதுக்கிட்ட நீங்க அப்படி என்ன புண்ணியம் பண்ணி சொந்தத்துக்கு வந்தேன்னா, உடனே இந்த யயாதி என்ன பண்ணா, இவனுடைய சூழ்ச்சி தெரியாம தான் என்னென்னலாம் பண்ணமோ அந்த புண்ணியங்கள்லாம் சொன்னான். நிரம்ப அன்னதானம் பண்ணியிருக்கேன், ஆயிரக்கணக்கான பேருக்கு அன்னதானம் பண்ணியிருக்கேன், வீடு இல்லாதவர்களுக்கெல்லாம் வீடு கட்டி கொடுத்துருக்கேன், அன்னசத்திரங்கள் கட்டியிருக்கேன், தண்ணீர் வச்சிருக்கேன், என்னென்னலாம் தர்மம் நின்னாலும் எல்லாம் வரிசையா சொல்ல ஆரம்பிச்சேன். ஒருவன் தான் செய்த தர்மத்தை சொல்லினானா அந்த புண்ணியம் போயிடுவான். எல்லாம் சொல்லி முடிச்ச உடனே புண்ணியம் போயிடுதா 4 பட்டர்கள் வந்தா அவரை கொண்டு பூமியில கொண்டு தள்ளிடாங்க. 4 பேர் இந்த யயாதியே புண்ணியம் உங்களுடைய புண்ணியம் போயிடுதுன்னா விமானம் எல்லாம் வாபஸ் வாங்கி வச்சிடலாம். அவளை தல்றா யயாதிங்கிற ராஜா வேலையே கீழே விட
சின்ன குழந்தைகள் 2 குழந்தைகளும் கேட்டுதான், அம்மா அம்மா பாவமா இருக்குமா, அவள் இனிமே எப்படிமா மறுபடியும் சொர்க்கத்துக்கு போக முடியும்னா, எனக்கு அந்த தாய் சொன்னா, இங்கே வந்து மீண்டும் புண்ணியங்கள்லாம் பண்ணி அந்த புண்ணியம் சேர்த்தா மீண்டும் சொர்க்கத்துக்கு போகலாம்னா. இந்த குழந்தைகள் கேட்டது, அவர் மீண்டும் வந்து புண்ணியம் பண்ணி தான் சொர்க்கத்துக்கு போகணுமா, அல்லது நாம புண்ணியம் பண்ணியிருந்து அந்த புண்ணியத்தை அவருக்கு கொடுத்தாலும் போகலாமான்னாலும். எப்பேற்பட்ட எண்ணம் பரப்ப குழந்தை. இல்லை இல்லை, நம்ம பண்ண புண்ணியத்தை கொடுத்தாலும் நான் சொர்க்கத்துக்கு போகலாம்னா. அப்படின்னாம்மா, நீங்க நான் எல்லாரும் பண்ண புண்ணியத்தை யாரோ ஒருத்தர் தலைக்கீழே விடுறானே, அவனுக்கு இந்த புண்ணியத்தை கொடுப்போமான்னா, அங்கிருந்தபடியே சமுத்திரத்தை ஜலம் எடுத்து நானும் என் குழந்தைகளும் இந்த நாள் வரையில் என்ன புண்ணியம் பண்ணியிருக்கோமோ அந்த புண்ணியம் யாரோ யாருன்னு கூட தெரியல, யாரோ ஒருத்தன் தலைக்கீழே விடுறானே, அவனுக்கு போய் இந்த புண்ணியம் சேரணும்னு ஜலத்தை கீழே விட்டான். நம்ம சமயத்துக்கு என்ன பெருமை தெரியுமோ? வாக்குக்கு தான் பெருமை. நீ கேரண்டி போட்டு பாண்ட் பேப்பர்ல எழுதி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. வாக்குனாலும் சொல்லிட்டா போறோம், அதுவே வரணும். மாற மாட்டாரா பண்ணலாம், நொடிக்கு நொடி மாறலாம். இந்த புண்ணியம் போய் சேர்ந்த உடனே தலைகீழே விடுறவர் இருக்கானே, அங்கேயிருந்து மீண்டும் 2 விமானம் வந்து வருமானம் வந்து 2 பைலட் வந்தா திருப்பி ஐச்சு கீழே விழுந்த ஏழு ராஜா மறுபடியும் விமானம் தேர்னோடனே கூப்பிட்டு கேட்டால், என்னை பொண்ணு கீழே தள்ளினேன், நான் பூமிக்கு போறதுக்குள்ள மறுபடியும் விமானம் தேய்ச்சின்னு போறேன் என்னன்னு கேட்டால், இல்லை உங்களுக்கு புண்ணியம் கிடைச்சிட்டு நீ வீட்டு சொல்லிட்டோம்னா. அதுக்கு அந்த விமானி சொன்னால், நான் போய் பூமியில போய் ஒன்றும் புண்ணியம் பண்ணல, ஆனா எப்படி நான் வந்தேன்னு கேட்டால், அது தெரியாத ஏதோ புண்ணியம் அதற்கு நான் நினைச்சானா, யாரோ ஒருத்தர் புண்ணியத்தை கொடுத்தா எனக்கு வந்திருக்கு, யாருன்னு தெரிந்து கொள்ளலாமான்னா தெரிந்து கொள்ளலாம்னா. அப்படின்னு நீங்க எங்க நினைக்கிறீங்களோ அந்த விமானம் போகும். மீண்டும் கீழே வந்து பார்த்தா அந்த ஒரு அம்மா 2 குழந்தைகள் இருந்து, அது யார் தெரியுமோ? அந்த யயாதியுடைய பெண் வயிற்று குழந்தைகள், வேற யாரோ. அன்னிலிருந்து தான் பெண்களுக்கும் சொத்துல பங்கு உண்டுன்றது புராண இதிகாசம். புராணே அது அர்த்த விஷயம். அது மாதிரி நாம ஏதோ பண்றதான புண்ணியம் ஒரு நாளும் வீணா போகாது, நிச்சயமா இது பலன் கொடுக்கும். நகி கல்யாண கச்சது திருத்தஜிந்தாத கச்சதேன்னு பகவத்கீதை. தெரிஞ்சோ தெரியாமோ நல்ல காரியம் பண்ணிட்டோமே, ஆனால் நிச்சயமா அதுக்கு ஒரு நாள் பலன் உண்டு. ஒன்றும் விதிவிலக்கே இல்லை, கவலையே நான் சந்தேகமே இல்லாம புண்ணியத்துக்கு கொள்ள பலன் உண்டு. அது மாதிரி அப்பெல்லாம் சந்தோஷப்பட்டால் தாத்தான்னு குழந்தைகள்லாம் அப்பான்னு அல்ல அம்மா, நாங்கள் கொடுத்த புண்ணியம் வேற யாரையும் போய் சேரல, உங்களை தானப்பா வந்து சேர்ந்துக்கிட்டார் என்று சொல்லி அங்கிருந்து புறப்பட்டால் அவர் யயாதியுடைய கதையை சொல்லி, இது மாதிரி யயாதி என்ன புண்ணியம் பண்ணி இந்த பண்ணானோ அது மாதிரி நல்ல குழந்தைகள் அடைஞ்சிருக்கேன். அந்த ராமனுடைய குணங்கள்லாம் சொல்லுவோம், ராமன் என்ன பேசினான்னு சொல்லுவோம். கொஞ்ச நாள் அந்த கதையை கேட்டுனா உயிர் வாழறேன்னு யயாதி திவ சாத்தணும். அப்ப சுமந்திர சொன்னார், முதல்ல ஒரு நமஸ்காரம் பண்ணார். வந்தவொடனே ஒரு நமஸ்காரம் பண்ணியாச்சு தசரனுக்கு. மீண்டும் ஒரு நமஸ்காரம் பண்ணார். சிரசா வந்தனீயஸ்ய வந்தியௌ பாதௌ மகாத்மனஹ. மீண்டும் நமஸ்காரம் பண்ணி, நமஸ்காரம் எதுக்கு தெரியுமா? பிரபு ராமன் உங்களை நமஸ்காரம் பண்ண சொன்னாலும் தான் நமஸ்காரம் பண்ணார். அந்த ராமன் தர்மத்தெல்லாம் யாராருக்கு என்னென்ன விஷயம் சொன்னான்னா, கௌசல்யக்கு ஏதாவது சொல்லியிருக்கானா, கௌசல்யக்கு என்ன விஷயம் சொன்னான்னா, பொதுவா நமக்கெல்லாம் நம்ம விஷயத்தை காட்டிலும் பர்த்தியாவுடைய விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நான் சொல்ற வழக்கம் முன்னெல்லாம் போஸ்டர்ல இங்கே தெரியும், இங்கே எப்படியும் தெரியாது. இந்தியாவில் பார்த்தா ஒரு கார்டு, போஸ்ட் கார்டு பேக்கேஜ், போஸ்ட் கார்டெல்லாம் லெட்டர்லாம் இல்லை, ஒருத்தர் போஸ்ட் பண்ணலாம். அப்போதான் இன்னொருத்தர் லெட்டரை படிக்க மாட்டான். அதுக்கப்புறம் காலப்போக்கில் அயோக்கியெல்லாம் பிறந்து பக்கத்து வீட்டு வந்து லெட்டரை கார்டை வாங்கி படிச்சுட்டு தான் தேவை கொடுக்குறது, அப்படிலாம் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் கவர்மெண்ட்ல என்ன பண்ணால் இன்னொரு லெட்டர் ஒன்று கொண்டு வந்தா, அது 3ஆம் அடிச்சு அந்த கவர் இருக்கும். எல்லாரும் படிக்கிறாளேன்னு அது 3ஆம் அடிச்சு ஒட்டி அந்த அதை போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சா. நம்ம போய் என்ன பண்ணணும், அதையும் ஒரு குழா மாதிரி வச்சு படிக்க ஆரம்பிச்சோம். இவன் லெட்டர் இல்லை, பக்கத்து வீட்டுக்கு வந்து லெட்டர். அதுக்கப்புறம் தான் கவர்மெண்ட்ல என்ன பண்ணா ஃபுல்லா ஒட்டி விட்டா, ஃபுல்லா யாரும் படிக்க முடியாது. அது மாதிரி பிரத்யாவுடைய விஷயம் தெரிஞ்சுக்கிறது ஆர்வம் இல்லையோ. எனக்கு என்ன சொன்னாலும் கேட்டது இருக்குல்ல தசரதர். கௌசல்யக்கு என்ன சமாச்சாரம் சொன்னார் ராவணன் தான். தர்ம நித்யாயதா காலம் அக்ஞகாத பராபவா. அம்மா கௌசல்யக்கு சொன்னா, அம்மா என்னை விட்டு பிரிஞ்சு துக்கத்தினாலே தினம் தர்ம காரியங்கள்லாம்
வேண்டாம்னு சொல்லியிருக்கான். அதுவும் தவிர என்ன நான் காட்டுக்கு வந்தது அப்பா தான் காரணம்னு சொல்லி அப்பாவை அவமதித்து பேசியோ அல்லது அப்பாவை மரியாதை குறைச்சலாகவோ நடந்து கொள்ளாதீங்களோ. அப்பாவுடைய மனம் கோணாமல் நடந்து கொள்ளணும். நீங்க அப்பா என் மேல உள்ளதான ஒரு பாசத்தினால அப்பாவிடத்துல கோபத்தை அடையாமல் அப்பாவுக்கு செய்ய வேண்டியதான பணிவிடைகள்லாம் தொடர்ந்து செய்யுங்கன்னு சொல்லி வச்சிருக்காங்க. கேட்கிறான் கண்ணுல ஜலம் வருது. அதற்கு பிறகு பரதனுக்கு ஏதாவது விஷயம் சொன்னானா ராமன்? பரதனுக்கு சொல்லியிருக்கா. என்ன சொல்லியிருக்காங்க? பிதரம் யௌவராஜ்யஸ்தம் ராஜ்யஸ்தமனுபாலய. பரதனுக்கு என்ன சொன்னா தெரியுமோ? நாளை தினம் பரதன் வந்து ராஜாவா ஆன உடனே தான் ராஜாவா ஆயிட்டுங்கிற அகங்காரத்தினால அப்பாவை மதிக்காம இருந்துடல பரதா. தினமும் அப்பாவை போய் நமஸ்காரம் பண்ணி அவருடைய ஆட்சியின் பேர்ல ராஜ்யத்தை ஆண்டு வரணும். மீனா ஒரு முடிவு எடுக்காம எப்போதும் அப்பாவுடைய ஆலோசனை பேர்ல ராஜ்யத்தில் நடந்துவா என்று பரதனுக்கு சொன்னார். அதுவும் தவிர வயதானத்தினால அப்பாவை அவமதிச்சு குறைச்சு பேசாதேன்னு சொல்லி பரதனுக்கு சொன்னான். அப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னா பரதனுக்கு. அதை சொல்லும் பொழுது அவனுக்கே தாக்கலே கண்ணில் ஜலம் வந்து தூர்னாராம். அப்படி என்ன சொன்னான் பரதனுக்கு? நான் தசரதன் அப்படியே சொல்லிட்டே வந்தவன் விஷயம் தானே சொல்லி அனுப்புறார். சுமந்திரத்தை பரதன்கிட்ட போய் சொல்லுங்கிறதான் சொல்லலாம் விட்டுவிட்டு இந்த விஷயத்தை சொல்லும்போது பரதான்னு கூப்பிட்டான். ஆனா யாருக்கு சொல்லிட்டு இருக்கா விஷயம்? சுமந்திரத்தை. அதெல்லாம் மறந்து போய் ராமன் பரதா என்ன விட்டு நான் அயோத்தியா நகரத்தை விட்டு திருச்சி பந்துக்கெல்லாம் விட்டு காட்டுக்கு வந்துட்டேன். என்னுடைய பிரிவு தாங்காமல் எங்க அம்மா மிகுந்த துக்கத்தை அடைவாள். ஆகினால ராமான்னு கூப்பிட்டான். எங்க அம்மாவையும் உங்க அம்மா மாதிரி பார்த்துக்கோன்னு சொன்னால் அதுக்கப்புறம் ராமனால பேச முடியலே. தொண்டை தடுத்து கண்ணியெல்லாம் தாரதாரியா ஜலம் குடிக்கலாம். மாதேவ மம மாதாதே திருஷ்டுவா புத்திர விகத்தினி. எங்க அம்மாவையும் உங்க அம்மா மாதிரி பார்த்துக்கோ பரதான்னு சொன்னாலும் இந்த இடத்த சொல்லும் போது ராமன் கண்களே கண்கரமா ஜலம் கேட்கிறான். அதுக்கப்புறம் லட்சுமணன் என்ன சொன்னான்னா கேட்காதீங்க நீங்கன்னு நான் சொன்னது இல்லை. என்ன சொன்னாலும் சொல்லணும்னா லட்சுமணன் வந்து ஆதிசேஷன் அவதாரம் இல்லையோ சீரனான லட்சுமணன் எனக்கு அப்பாவோ அம்மாவோ பந்துக்களோ எல்லாமே நன்னா பிரபு ராமன் தான், எனக்கு அப்பாவே கிடையாதுன்னு இறஞ்சி கத்தினான்னு சொன்னான். என்னையே சொல்லே தலையை தொங்க போட்டு இருக்காரு. சீதை என்ன சொன்னான்னா சீதை வாயவே திறக்கல. அப்படியே பிரம பிடிச்ச போல அப்படியே நின்று இருந்தா சீதை. எல்லாம் ஒரு விஷயமா கேட்டு சுமந்திரன் அங்கிருந்து அனுப்பினார். மன்னனான தசரதன் தனிமையை அமர்ந்திருக்கான். இவனுடைய தனிமை வாட்டவே கௌசல்யே சுமித்ரே எல்லாரையும் வரவழைச்சார். என்ன அவர்களையும் சேர்த்து வச்சிருந்து எல்லாரும் வந்தா கௌசல்யே சுமித்ரே எல்லாரும் தசரதனை சுற்றி அமர்ந்திருக்கார். அந்த சமயம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பொழுது அஸ்தமனம் ஆறுது. இரவு நேரம் நெருங்கிடுத்து. ஆனா கூட தசரதன் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு சொன்னாராம், இன்றைய தினம் நான் இந்த துக்கத்துக்கு ஆளானே. இன்றைய தினம் நான் இந்த துக்கத்துக்கு ஆளானே வேற யாரோ காரணம் இல்லை. ஏதோ கை வரன்னு கேட்டா ராமன் காட்டுக்கு போனா அதனாலதான் அந்த கஷ்டம் வந்ததுன்னு நினைச்சிருக்கேனே, அது காரணம் இல்லை. இப்பதான் எனக்கு புரியுது. நான் சின்ன வயசுல ஒரு தவறு பண்ணியிருக்கேன். அந்த தவறு தான் இந்த தினம் எனக்கு ஒரு பெரிய துக்கத்தை கொடுத்துருக்கு. என்ன செய்யணும் தெரியுமோ? சின்ன வயசுல இருக்கும்போது தசரதன் அஸ்திரங்கள்லாம் பயின்றாள். வில் வித்தை எல்லாம் கத்துட்டு இருக்கும் பொழுது அதுல சப்தவேதின்னு ஒரு அஸ்திரம். அதுக்கு என்ன பெருமை தெரியுமோ? மந்திரங்களை சொல்லி ஏவி எங்கேயோ இடத்துல சத்தம் வருதுன்னு சொன்னா அந்த இடத்த ஏவினோமையானால் அந்த அஸ்திரத்தை மந்திரங்களை சொல்லி அந்த சத்தம் எங்க வருதோ அங்க போய் இந்த அஸ்திரம் அந்த சத்தத்துக்கு என்ன காரணமோ அதை போய் அடிச்சு. அது எங்க இருக்குன்னு அவசியம் இல்லை. அதுக்கு பேர் சப்தவேதிங்கிற அஸ்திரம். அந்த அஸ்திரத்தை நான் கத்துனேன். தசரதன் சொல்றான் அந்த கதையை. தசரதனுடைய மனைவிகள் 308 மனைவிகள் எல்லாரும் உட்கார்ந்துருக்கா கேட்டுருக்கா. அந்த அஸ்திரத்தை கட்டின நான் எனக்கு என்ன தோணுது, இது
எங்கேயோ ஒரு யானை ஏதோ குளத்திலேருந்து தண்ணியை குடிக்கிறது என்று நினைச்சு இந்த அஸ்திரத்தை அந்த யானைன்னு நினைச்சு அங்கே ஏவி விட்டே மந்திரங்களை சொல்லி இந்த அஸ்திரம் போன சில வினாடிகள்ல ஒரு மனித குழந்தையுடைய ஹான்னு அலைகிறது சத்தம் கேட்டு. அப்பதான் எனக்கு தூக்கி வாரி கொடுத்தது. ஆனா ஏதோ மிருகம் யானைன்னு நினைச்சு அடிச்சுட்டோமே, ஆனா சத்தத்தை பார்க்கும்போது ஏதோ குழந்தையுடைய சத்தம் கேட்கறதுன்னு இங்கிருந்து சத்தம் எங்கேருந்து வந்தோ அந்த இடத்தை நோக்கி போனேன். அங்க போனா சின்ன குழந்தை, 6 வயசு குழந்தை, ஒரு முனிகுமாரனாக தெரியுது. அவனுடைய மார்பில் என்னுடைய இந்த சப்தவேதிங்கிற அஸ்திரம் போய் தாக்கி ரத்தம் சொட்ட சொட்ட அப்படியே அலைந்து கலந்துருக்கான். இங்கிருந்து நான் போன உடனே அங்கே அவனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் செய்ததான தவற உணர்ந்தேன். முனிகுமாரனாக இருந்தா கூட அவரிடத்துல மன்னிப்பு கேட்டு தெரியாமல் இப்படி நடந்தது. இந்த அஸ்திரத்தை பயிற்சி பண்ணக்கூடிய நான் பரிசோதித்து பார்க்கிறேன்னு யானைன்னு நினைச்சு உங்களை அடிச்சுட்டேன், என்னை மன்னிக்கணும் நான். அப்ப அந்த குழந்தை சொன்னான், நீங்க யாருன்னா நான் தேசத்தை ஆளக்கூடிய மன்னன் தசரதன். சரி, ஆனா நான் அடிபட்டதையோ என் உயிர் போக போறதையோ நினைச்சு நான் கவலைப்படலை. இந்த குழந்தை சொல்றான், சில வினாடிகள் உயிர் போக போறது அவங்க என்ன சொல்றாங்க, என் உயிர் போறதை பத்தி நான் கவலைப்படல. இந்த மார்பில் அம்பு துளைச்சதுக்கு என் வலி தாங்கல. ஆனா எங்க அப்பா அம்மா வயதானவர்கள் பக்கத்தில் உள்ளதான எங்க ஆசிரமத்தை தங்கியிருக்கார். அவர்கள் தாகம் தாங்களேன்னு சொன்னால் அவர்களுக்காக தண்ணி எடுத்ததற்காக இந்த பானை எடுத்து தண்ணி எடுக்க வந்தேன். ஆனா உன்னால அடிக்கப்பட்டேன், எனக்கு வலி தாங்கலமன்னா இந்த மார்பிலேருந்து இந்த அம்பை எடுத்துட்டு என் உயிர் போகட்டும். ஆனா நீ என்ன செய்ய, உடனே போயிடாத, இங்கே ஜலத்தை எடுத்துக்கொண்டு இங்கே வயதானவர்கள் இருப்பா, அவர்களை கொண்டு இந்த விஷயத்தையும் சொல்லி அவர்கள் தாகத்தால் இருப்பால் தீர்த்தத்தை கொண்டு என் அப்பா அம்மா அவர்கள் தாகம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் விஷயத்தான் சொல்லி முன்னாடி சொன்னா தாகம் தண்ணி கூட குடிக்க மாட்டார் எங்க அப்பா அம்மா. அவர்கள் 2 பேருக்குமே கண் தெரியாது, நான் தான் கண் தெரியாத அவர்களுக்கு நான் தான் பணிவிடை செய்து வந்தேன். இதை கேட்டவுடனே மிகுந்த துக்கத்தை அடைஞ்ச நான் தசரதன் அந்த அம்பை எடுத்தால் அதிலிருந்து குழந்தையோட உயிர் தெரிஞ்சது. உடனே அங்கே தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டு இங்கிருந்து நேர போறான். அவன் சொன்ன அடையாளங்களை வச்சிருந்த ஆசிரமத்துக்குள்ள போறான். வயதான தம்பதிகள், கண் தெரியாத அவன் 2 பேருக்குமே அங்கே உட்கார்ந்துருக்கான். இந்த தசரதன் போனவனே இவருடைய பத சத்தம், இந்த காலடி சத்தம் கேட்டுருக்கு. அந்த 2 பெற்றோர்கள், அப்பா குழந்தை ஏப்பா இவ்வளவு நேரம் உனக்கு பத சப்தம் துமே சுத்வா முனிர் வாக்கியம் அபாஷத கிம்சிராயசி மே புத்திர பானியம் க்ஷிப்ரமானயா. குழந்தை, நாங்க பசி தாகம் சொன்னா நீ தாங்க மாட்டியே, உடனே ஓடோடி வருவியே. இந்த தினம் போய் ரொம்ப நேரம் ஆயிடுத்து, நீ வரலையே குழந்தை, இரும்பா இவ்வளவு நேரம் நீ வரல. சின்ன குழந்தையா இருந்தாலும் தண்ணியிலேயே விளையாடி இருந்தியா. என் நிமித்தமிதம் புத்திர சலில கிரீடிதம் துவயாக. நானும் அம்மாவும் உன்னுடைய வருகை எதிர்பார்த்துருக்கு, எனக்கு தாகம் தாங்கடா குழந்தை. உத்கண்டிதாத மாதேயம் பிரவிஷ க்ஷிப்ரமாஸ்ரமம். நானும் அம்மா உன்னை எங்கேயாவது விஷயமா உன் மேல ஏதாவது தவறா சொல்லி அதனால உனக்கு கோபமா குழந்தை. எத்யலீகம் கிருதம் புத்திர, நீ வருத்தப்பட முடியுமா, நாங்க யாராவது பேசணுமா குழந்தை உடனே? அது மாதிரி பேசுறதா தெரியலையே உடனே. உட்கன் எத்யலீகம் கிருதம் புத்திர மாத்ராதே யதி வாமயா. அம்மா ஏதாவது சொன்னாலா உடனே, அதனால உனக்கு ஏதாவது கோபமா குழந்தை? கண் இழந்த எங்க 2 பேருக்கும் நீதானப்பா கண்ணா இருந்து எத்தனை நாள். தொங்கதி ஸ்வகதீனாம் சக்ஷுஸ்வம் ஹீன சக்ஷுஷாரம். அது மாதிரி இருக்கக்கூடிய நீ இந்த தினம் ரொம்ப நேரம் வரலையே குழந்தை, வா வா வேகமா வா குழந்தை, எனக்கு தாகம் தாங்களே. கடவுடன் நடுக்கிறது. அப்படியே கிட்ட வந்தான், முனிவரேன்னு கூப்பிட்டான். இந்த சவுண்டை பார்த்துட்டு, யார் நீ, என் குழந்தை இல்லை? இல்லை. யார் நீ, என் குழந்தை வரலையா? இல்லை. நீ யார்? சத்ரியோகம்
நான் நாகம் புத்திரோ மகாத்மா, மகாத்மா உங்களுடைய பிள்ளை இல்லை நான். சஜ்ஜனாவமதம் துக்கம் இதம் பிராப்தம் சுகம் மதம். அப்படின்னா என் குழந்தை வரலையா? வரல. என் குழந்தைக்கு என்னாச்சு என்னாச்சு என்னாச்சு? மன்னிக்கணும் முனிவரே, நான் சப்தவேதின்னு ஒரு அஸ்திரம் கத்துட்டேன். அந்த அஸ்திரத்துக்கு என் குழந்தை பலியாயிட்டானா? ஆமாம், அப்படிதான் நேர்ந்து விட்டது. தசரதா, உனக்கு என்னடா நாங்க துரோகம் பண்ணோம்? உனக்கு ஏதாவது பண்ணிருக்கேனா? உன் ராஜ்யத்தை பத்தி எங்கேயாவது தவறா பேசிருக்கேனா? ஒண்ணுமே தெரியாத குழந்தையை, சின்ன குழந்தைய உன் அஸ்திரத்துக்கு பலியாக்கிட்டேனா? ஒரு இடத்துல என்ன அப்படி தவறு பண்ணினான்? அவன் தெரியாமல் தவறு நிகழ்ந்து விட்டது. தசரதான் கூப்பிட்டான், இதை நீ என்னிடத்துல சொல்லாம நீ அப்படியே பேர்ந்தேன்னா நீ உடனே சாபம் கொடுத்துருப்பேன். எப்ப இடத்துல வந்து தெரிவிச்சோ அதனால நாங்க கட்டுப்பட்டு நீங்க தாகம்னு சொன்னாலும் தீர்த்தத்தை குடிக்கணும். என்னடா தீர்த்த வேண்டிட்டு தாகமாவது பசியாது? எங்களுக்கு கண்ணா இருந்த என் குழந்தையே என்னை விட்டு பிரிஞ்சான உடனே எனக்கு தாகமாவது பசியாது? ஒரு காரியம் செய், என் குழந்தை எங்க இருக்கானோ அந்த இடத்துல கொண்டு எங்களை கொண்டு அழைச்சு. குழந்தை உயிர் இருக்கா இல்லையா? இல்லை. அந்த வயதான தம்பதிகளை தசரந்தர் 2 கைதாலையும் பிடிச்சு அப்படியே அழைச்சு போறா. அந்த ஜலம் ஓட இருக்கே, அந்த கரையில் அந்த குழந்தை உயிரற்று கிடக்கான். அவர் பக்கத்தில் உட்கார வச்சு தானே அந்த தம்பதிகள் 2 பேருடைய கையும் பிடிச்சி, கண் தெரியாது இல்லையா அவர்களுக்கு, அந்த கையை வந்து குழந்தையுடைய சரீரத்தில் வைக்கிறார். அஸ்பர்ஷயமகம் புத்திரம் தம் முனிம் சகபாதார்யயா. அந்த வயதான தம்பதிகள் தன் 2 கைகளினாலே குழந்தை திரவரா கதறாகோன்னு கதறா. குழந்தை கண்டறியாத எங்களுக்கு இரவு நேரம் வந்தவுடனே உன்னுடைய விளையாட்டெல்லாம் மறந்து, குழந்தை தினங்கள்லாம் மறந்து, தினமும் சாஸ்திரங்கள்லாம் படிச்சு காண்பிப்பே எனக்கு. அதை கேட்டு நாங்கள்லாம் சௌக்கியமா இருந்தோமே, இன்றைய தினம் இனிமே யாரா எனக்கு சாஸ்திரம் படிக்க போறான் என்றெல்லாம் சொல்லி புலம்புறான். அந்த சமயம் மன்னான் கூப்பிட்டான், இனிமே எங்க உடல்ல உயிர் தங்காது என்ன எப்ப என்ன குழந்தை விட்டு போயிட்டானோ நானும் அவன் போன அதே சொர்க்கத்துக்கு போக போறேன். நிச்சயமா என் குழந்தைக்கு சொர்க்கம் தான், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அது மாதிரி அப்பா அம்மாவுக்கு பணிவிட பண்ணியிருக்கான். அதனால நானும் சொர்க்கத்துக்கு போகிறேன். பக்கத்துல தீய போட்டு நானும் அதில் இறங்குறேன். நீங்க நானும் குழந்தையோட சொர்க்கத்துக்கு. அந்த சமயம் தசரன் எதுவுமே சொல்ல முடியல. அப்ப சொன்னாராம், அந்த வயதான தம்பதிகள் தசரதான்னு கூப்பிட்டார். புத்திர சோகத்தினால இப்ப நாங்க உயிரை விட போறோம். இதே மாதிரி நீனும் ஒரு நாள் புத்திர சோகத்தினாலதான் உன் உயிர் போக போறது. அதை சொல்றா நீங்க தசரதன். அன்றைய தினம் அந்த முனிவர் எனக்கு சாபம் கொடுத்தார். புத்திரனை இழந்து புத்திர சோகத்தினாலதான் என் உயிர் போறது. அதே மாதிரி நீனும் ஒரு நாள் புத்திர சோகத்தினாலதான் உன் உயிர் போக போறது அப்படின்னு சாபம் கொடுத்தார். ஆனா அன்றைய தினம் அந்த முனிவர் கொடுத்த சாபம் எனக்கு சந்தோஷத்தை கொடுத்ததை தவிர வருத்தத்தை கொடுக்கல, துக்கப்படல, கவலைப்படல. ஏன் தெரியுமோ? அன்றைய தினம் குழந்தை இல்லாம இருந்தேன் நான். குழந்தை இல்லாம இருந்த எனக்கு புத்திர சோகத்தினால உனக்கு உயிர் போகணும்னு நிச்சயமா நமக்கு ஒரு நாள் குழந்தை உண்டுன்னு சொல்லி அன்றைய தினம் சந்தோஷப்பட்டேன். ஆனா அதை இன்றையதான் துக்கத்தை நான் அனுபவிக்கிறேன். முனிவர்கள் சொன்னதான விஷயம் சாபம் ஒரு நாள் வீணா போகவே போகாது. அதை நினைச்சு பார்க்கிறேன். இப்பதான் அந்த தினம் சாபம் சந்தோஷமா இருந்து அந்த சாபம் இப்ப நிறைவேறக்கூடிய காலம் வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். நான் என் நினைக்க சுத்தீர பார்க்கலாம், எல்லாம் நம்ம அசனம் தூங்கிட்டு இருக்கு. கதையினாலே எல்லாருக்கும் தூக்கம் உண்டு. கதை கேட்டானாலே எல்லாரும் தூக்கம் உண்டு. அதனால எங்க அப்பா சொல்லுவார், கதையில யாராவது தூங்கினா இங்க யாரும் தூங்குறதில்லை, தூங்க விடுறதில்லை. ஆனா கதையெல்லாம் தூக்கம் வந்துடும் எங்களா. எங்க அப்பா சொல்லுவார், நல்லா கதையில யாராவது தூங்கினா பரியாசம் பண்ண நடக்கும். அவர் சொல்லுவார், கதையில தூங்குறவாங்க பரியாசம் பண்ணாதே. ஏன்னு எப்ப பகவத்குணம் கதைன்னு கேட்க வந்தாச்சுன்னா யாருக்கு தூக்கம் வரும்? யாருக்கு கவலை இல்லையோ அவனுக்கு தான் தூக்கம். ராமாயணம் கேட்க உட்காந்தவனே கவலையெல்லாம் போயிடுது, அதனால தூங்குறான். அதனால நீ சொல்ற ராமாயணத்துக்கு ஏதோ வேல்யூ இருக்கு, அதனால தான் தூங்குறான். அதனால பிரயாசம் பண்ண
சொல்லி சொல்ல பார்க்கறது அத்தனை முழு சுற்ற மனைவிகள் எல்லாரும் அசந்து தூங்குறாளாம். இதை நினைச்சாலாம் தசரதன், ஆஹா என்னை நினைச்சு இந்த ராமனுடைய ஒரு பெருமை என்ன தாங்களேன்னு சொல்லி எரிஞ்சு கத்தினான். எனக்கு ஏதாவது குறைன்னு சொன்ன நீ பக்கத்தில் அமர்ந்து உன்னை பார்த்தாலே அந்த மனக்குறையெல்லாம் போயிடுவேன். இந்த தினம் பெரிய துக்கத்தில் இருக்கேனே, என்னுடைய குறை யாரு போக்க போறா? நீ எங்கேயோ காட்டில் கஷ்டப்பட்டு இருக்கியே, இங்கே அரண்மனையில சௌக்கியத்தை அனுபவிக்கக்கூடிய நீ அங்க காட்டில் போய் சிறைகள்லையும் அதிலையும் படுத்துட்டு காய் கிழங்கு சிறைகள்லாம் சாப்பிட்டு கஷ்டப்படுறியே, என்னுடைய சொல்ல காப்பாற்றணுங்கிற எண்ணத்துக்கு தானே தர்மம் தர்மம்னு போனினேன். அப்பா என் சொல்ல தட்ட மாட்டியே, ராமா ராமான்னு கரண்டா அவரோட உடல்ல இருந்து உயிர் பிரிஞ்சது. அப்படியே சாயரான் அப்படியே தசரதன் மூர்ச்சகதி அப்படின்னு சாயரான். அந்த சமயம் சில நேரம் கேட்டு மனைவி கவிதையை எழுந்து பார்க்கிறான். என்னன்னா தசரதன் கீழே வந்து கிடக்கிறான், பார்க்கலாம் உயிர் இல்லைங்கிற விஷயம் தெரியுது. உடனே சுமந்திரனை வரவழைச்சு மன்னன் ஊர்த்தகதி அடந்த விஷயத்தை சொல்லணும்னு சொல்லி வரவழைக்கிறார். சுமந்திரன் வந்தால் மன்னனான தசரனுடைய உயிர் பிரிஞ்சது. ஆனா அவருக்கு செய்ய வேண்டியதான ஈமை கிரையெல்லாம் செய்யணும், அதற்கான ஏற்பாடுகள்லாம் செய்ய சொல்லி சொல்ல அதுவல்ல இனிமே யாரை கூப்பிடுறதுன்னு புரியல. வசிஷ்டர் எல்லாரும் மந்திராலோசனை பண்றார். இனிமே ராமனை போய் கூப்பிடுறேன்னு சொன்னா நிச்சயமா ராமன் வர முடியாது, என்ன தர்மம் சொல்லி தெய்வம் வரத்துக்க முடியாது. அதனால பரதனை வர சொல்லி பரதனை அழைத்து வந்து அவருக்கு செய்ய வேண்டியதான கர்மாக்கள்லாம் செய்யணும் என்று சொல்லி பரதனை அழைத்து வருவதற்காக தூதர்கள்லாம் அனுப்புறார். மன்னன் ராஜா இல்லைன்னு உடனே இந்த அயோத்தியா நகரம் கோசல தேசம் எப்படி இருந்ததுன்னா, ஒரு நாட்டில் அரசன் இல்லைன்னு சொன்னா அந்த நாடு எப்படி இருக்குது? ராஜகே ஜனபதே பீஜமுட்டி பிரகீரியதே ராஜகே பிதுபுத்ரோ பாக்யாவாவர்த்ததே விஷ. எந்த கண்ட்ரோலும் இருக்காதா ராஜ்யத்திலே, நலம் ஒருத்தரோட தான் இருக்கும். அதுல யாரோ ஒருத்தர் பயிரிடுமா, யாரோ ஒருத்தர் விவசாயம் பண்ணுவா, யாரோ ஒருத்தர் அனுபவிச்சுட்டு விடுவான். அப்படி அதர்மங்கள்லாம் நடக்குமாம் ராஜா இல்லாத இடத்துல. அதனால ராஜா இல்லாம இருக்கக்கூடாது. பரதனை உடனே அழைத்து வரணும்னு சொல்லி தூதர்கள் அனுப்புறான். தூதர்கள்லாம் கூப்பிட்டார் வசிஷ்டர், நீங்க கேகே தேசத்துல போய் பரதனை அழைத்து வரணும். ஆனா பரதனத்துல போய் தசரன் உயிர் இறந்த உயிர் போன விஷயத்தையும் சொல்லக்கூடாது, ராமன் காட்டுக்கு போன விஷயத்தையும் சொல்லக்கூடாது. என்ன அயோத்தியா நகரமே உங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கு, உங்களை அழைத்து வர சொல்லி உத்தரவு. இதை மட்டும் சொல்லி சொல்லி பரதன் அழைத்து வாரு. மாசாஸ்மை புரோஷிதம் ராமம் மாசாஸ்மை பிதரம் மிருதம் பவந்தா சம்சிஷுர்கத்வா ராகவானாமிமம் க்ஷயம். நேர தூதர்கள் அங்கிருந்து கிளம்புறார். கேகே தேசத்தை நோக்கி போறால் தூதர்கள்லாம் 7 நாள் ஆகுமா இங்கிருந்து போவதற்கு. கேகே தேசத்திலே தாத்தா வீட்டில் இருக்கிற பரதனும் சத்ருகனும், கைகையினுடைய அப்பா அம்மா வீடு. வெக்கேஷன் போயிருக்காங்க. கல்யாணம் ஆனவனே அங்கே போயாச்சு. பரதனும் சத்ருகனும் ஐஸ்வரம் போயிட்டாங்க. எப்போதும் பரதன் சிரிச்ச முகத்தோட கூட இருப்பான, சிரிக்க சிரிக்க பேசுவான். யாராவது துக்கமா இருந்தா கூட பரதனுடைய பேச்சை கேட்டான்னு சொன்னா துக்கம்லாம் மறந்து போயிடுவான். அது மாதிரி சிரிக்க சிரிக்க பேசுறவனால் அது மாதிரி இருக்கக்கூடிய பரதன் தினமும் அங்க உள்ள தன் தோழர்கள் மந்திரிமார்கள் எல்லாரையும் அழைத்து பேசிட்டு இருப்பானா சபையை போட்டு. அது மாதிரி அன்றைய தினமும் பரதன் சபையெல்லாம் கூட்டி பேசிட்டு இருக்கான். அந்த சபையில இருந்த எல்லாரும் பரதனை கூப்பிட்டு கேட்டார், பரதான்னு கூப்பிட்டார். எப்போதும் நாங்க ஏதாவது கவலையா இருந்தான்னு சொன்னா நீங்க சிரிக்க சிரிக்க ஏதாவது விஷயத்தை சொல்லி எங்களையும் சமாதானம் பண்ணுவீங்க பரதா. என்ற தினம் உன் முகமே ஒரு வாட்டமா இருக்கே. நீங்க சொல்றது உண்மைதான், எனக்கு இந்த தினம் என்னமோ தெரியல, ஆனா துக்கத்தை அடையிறேன். என்ன காரணம், என்ன
துக்கம். நான் கனவே கண்டதில்லை. ஆனால் நேற்று தினம் ஒரு கனவு கண்டேன். சொப்னே பிதரமத்ராட்சம் மலினம் முக்தமூர்தஜம் பதந்தமத்ரிஷிகராத் கலுஷே கோமயக்ரதே. ஒரு கனவு கண்டேன். என்ன கனவு தெரியுமோ? சாணங்கள் நிரம்பி உள்ளதான ஒரு பெரிய குட்டை குளத்துல எங்க அப்பாவான தசரன் தலைகீழ் விழுந்து அந்த சாணத்துல விழுவது போல கனவு கண்டேன். இதற்கு என்ன பலன்னு சொல்லி ஜோதிடம் இருந்தவர்கள்லாம் கேட்டேன். அவர்கள்லாம் சொல்றால், அகம் ராமோதவா ராஜா லக்ஷ்மணோ வா மரிஷ்யதி. இந்த கனவுக்கு என்ன பலன் தெரியுமோ? நான் எனக்கோ மன்னனான தசரதனுக்கோ, அகம் ராமோதவா ராஜா ராமனுக்கோ அல்லது லக்ஷ்மணனுக்கோ யாருக்கோ ஒருத்தருக்கு பெரிய பேராபத்து வந்திருக்கு, மரணமே வந்திருக்கு. அதுதான் இந்த சொப்பனத்துக்கு பலன். அகம் ராமோதவா ராஜா லக்ஷ்மணோ வா வரிஷ்யதி. இது சொன்ன உடனே மிகுந்த அதனால கவலையா இருக்குனால எல்லாரும் சமாதானம் சொல்றா. சமாதானம் ஆகவே வருது. என்ன சாஸ்திரத்தை நம்பிக்கை நிச்சயமா இது மாதிரி நடந்ததாலும் ஏதோ டக்க போகுதுன்னு தெரியும். சொப்ன சாஸ்திரமே ஒன்று. அந்த சமயம் அயோத்தி மாநகரத்திலிருந்து தூதர்கள்லாம் வந்திருக்கார் என்று உள்ள செய்தி சொல்லிச்சா. நிறைய பரதர் அப்படியா உடனே வர சொல்லி போனால் தூதர்கள்லாம் உள்ள போனால் கை கொடுத்து வணங்கலாம். நாங்கெல்லாம் அயோத்தியிலேருந்து வந்திருக்கோம். அதுதான் வரணும். எங்க அப்பா சௌக்கியமா இருக்காளா? அண்ணா ராமன் சௌக்கியமா இருக்காளா? எங்க அம்மா சௌக்கியமா இருக்காளா? கௌசல்யா தேவி சௌக்கியமா இருக்காளா? லட்சுமணன் சௌக்கியமா இருக்கா? எல்லாம் கேட்டு பதில் சொல்றது எதிர்பார்க்கலாம். இங்கேருந்து போன தூதர்கள் எல்லாரும் நீங்க நினைக்கிறபடி சௌக்கியமா இருக்கா? அயோத்திமா நகரமே உங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கு, உங்களை அழைத்து வர சொல்லி உத்தரவு பண்ணார். அப்படியானாலும் உடனே பரதன் பட்டுட்டார். பரதன் கிளம்பினான்னு உடனே அவனுடைய பாட்டி கைகையுடைய அம்மா நிறைய வரிசைகள் சீரெல்லாம் கொடுத்துருக்குறான். குழந்தைக்கு பொண்ணுக்கு அம்மா நீ பின்னாடி அனுப்ப, நான் கிளம்புறேன், எனக்கு எல்லாம் உடம்பெல்லாம் பரபடங்கிறது என்னன்னு புரியல. ஆனால் அயோத்தியிலேருந்து கூப்பிட்டுருக்காரு அப்பா, எதுக்குன்னு புரியல. ஆனால் நான் கிளம்புறேன்னா வேற இடத்துக்கு கிளம்பியாச்சு. பரதன் வந்த தூதர்களோடு கூட அயோத்திமா நகரம் நோக்கி வந்தால் அயோத்திமா நகர எல்லைக்கு வந்தாச்சு. எல்லைக்கு வந்த உடனே அங்க உள்ளதான ஆலயங்கள்லாம் விளக்கு எரிஞ்சிருக்கும். விளக்கு எரியிலே தினமும் புஷ்பங்கள்லாம் எடுத்து புது புஷ்பங்கள் சாத்திருப்பா. அந்த சுவாமிக்கெல்லாம் அந்த புஷ்பங்கள்லாம் பழைய பூவே எடுக்காம எல்லாம் காஞ்சி போய் கிடக்கு. அந்த தேரோட்டிய கூப்பிட்டு கேட்கிறா தூதர்கள்லாம் பரதன், அபேதமல் யசோபானி அசம்ருஷ்டாஜிராணி ச தேவாகாராணி சூன்யானி நச்சாபாந்தி யதாபுரம். ஆலயங்கள்லாம் சூன்யமா இருக்கே, விளக்கு எரியாம இருக்கே, புஷ்பங்கள்லாம் மாத்தாம இருக்கே. ஏதோ ஊர்ல அசம்பாவிதம் நடந்தாதான் இப்படிலாம் நடக்கும். அதனால ஊர்ல என்ன நடந்திருக்கு? அப்பா சௌக்கியமா, அண்ணா சௌக்கியமான்னு ஒண்ணுமே பதில் சொல்ல இல்லையே. ஊருக்கு வந்தாச்சு, இன்னும் கொஞ்சம் நேரம் ஆனா உங்களுக்கே எல்லாம் தெரியும். அங்கிருந்து நேர போன தசரதனுடைய அரண்மனைக்கு போனான் பரதன். தேரை விட்டு கீழே இறங்கி நேர உள்ள போனால் மன்னனார் தசரதனை காணும். அப்பா இல்லை, அப்பா கைகையுடைய அரண்மனையில் இருப்பாளோன்னு நினைக்கிறேன் நான். நேர அம்மா கைகையுடைய அரண்மனைக்கு வரான். அங்கிருந்து உள்ள போனோடனே கைகை, பரதா வா வா வா, சௌக்கியமா இருக்கியா? என் அப்பா சௌக்கியமா இருக்காளா? தாத்தா சௌக்கியமா? பாட்டி சௌக்கியமா? எல்லாம் கேட்டு இருக்காளா? உனக்கு என்ன கொடுத்து விட்டா? எங்க அம்மா ஏதாவது கொடுத்துருப்பாளேன்னு விசாரிக்கிறாளா? எப்ப விசாரிக்கிறான்னா ஒரே ஆசிரியர் தன் கணவனுடைய சரீரம் சம்ஸ்காரம் பண்ணப்படாமல் என்ன கொப்பரில் மறந்துட்டு இருக்கு. அந்த சமயத்தில் போய் சௌக்கியம் விசாரிச்சிருக்காளா? குசல விசாரிச்சிருக்காள் கைகி. அம்மா அதெல்லாம் நீ யாராவது சௌக்கியம் நினைக்கிறேன், எல்லாரும் சௌக்கியம். அதற்கட்டும் அப்பா எங்கே, அப்பா எங்கே, அப்பா எங்கேன்னு அப்படியே பார்த்துனே வந்த பரதன் ஒரு மூலையில தசரனுடைய படுக்கையை கட்டி தொங்க விட்டு அம்மான்னு
சூன்யமா இருக்கே, அப்பா எங்க அப்பா எங்கன்னானாம். ஒரு கால அப்பா கௌசல்யுடைய அரண்மனையில் இருக்காராமா. ஒண்ணுமே பெருசு, அப்பா எங்கே அப்பா அங்கே. திரும்ப திரும்ப கேட்ட உடனே இந்த கைதி என்னவோ அப்பா அப்பாங்கிறியே, அப்பா எங்க போயிருக்கா தெரியுமா? யாகதி சர்வபூதானாம் தாம் கதிம் தே பிதாகதஹ ராஜா மகாத்மா தேஜஸ்வி யாயஜூக சதாம் மதஹ. அவன் படபடன்னு கேட்காத தவிர கை நிதானமா பதில் சொல்றான். எறும்பு முதலான ஜீவராசிகள் கடைசி காலத்துல எந்த ஊருக்கு போகுமோ அந்த ஊருக்கு உங்க அப்பாவும் போயிருக்காங்க. ராஜா மகாத்மா தேஜஸ்வி யாயஜூக சதாம் மதஹ அப்படின்னு சுத்தி விடுறாங்க. அப்படின்னு அப்பா இல்லையா? அப்பா உயிரிட்டான். நீ சுத்தி பேசலாம். சில பேர் தான் சொல்லுவான். அப்ப வந்து கேட்டான், தர்மசாஸ்திரம் கேட்டான், எங்க அண்ணியோட மாமியார் இறந்து போயிட்டா எனக்கு தீட்டு உண்டான்னு கேட்டான். அண்ணியோட மாமியார் இறந்து போயிட்டா எனக்கு தீட்டு உண்டான். அதை பார்க்க சாஸ்திர புத்தகம் தர்மசாஸ்திரம் எல்லாத்தையும் பறிச்சு பார்த்தா அண்ணி மாமியார் தானே உடம்பும் கிடையாது போன்றார். அண்ணி மாமியார் தான் எனக்கு என்ன வேணும்? அண்ணாவோட மனைவி அண்ணியோட மாமியார் எனக்கு அம்மா அம்மான்னு சொல்லலை. ஏன்னா இவனுக்கு அம்மாவுக்கும் பேச்சுவார்த்தை கிடையாது, சண்டையா ஆனாங்க. அது மாதிரி சொல்றான்னு சொல்ல வழக்கம். அது மாதிரி எங்கேயோ இருக்குன்னு உடனே கொஞ்சம் நேரம் ஆச்சா புரிஞ்சுக்குது. அப்படின்னா அப்பா இல்லையானாலும் இல்லைன்னு. அம்மா அப்பா உயிர் விட்டான்னு சொன்னேனே, நான் என்ன நினைச்சுன்னு வந்தேன் தெரியுமா? அயோத்தியிலேருந்து அழைப்பு வந்திருக்குன்னு உடனே என்ன நினைச்சு சந்தோஷப்பட்டு வந்தேன் தெரியுமோ? அண்ணாக்கு முடிசூட்ட போறாள், அண்ணா யுவராஜ்யாபிஷேகம் பண்ணிக்க போறாள், அண்ணா ராஜா ஆக போறான்னு நினைச்சுதானே வந்தேன். அபிஷேக்ஷதி ராமம் ராஜா யக்ஷம் யக்ஷதே இத்யஹம் கிருத சங்கல்ப கிருஷ்ணோ யாத்ராமயாசிஷம். அப்பா அண்ணாக்கு பட்டாபிஷேகம் பண்ண போறான்னு நினைச்சுட்டு வந்தேனே, அல்லது ஏதோ யஜ்ஞம் அஸ்வமேதம் ஏதோ பெரிய யாகம் பண்ண போறாள், அந்த யாகத்துக்காக அழைச்சிருக்கான்னு நினைச்சுட்டு வந்தேனே, அல்லது ஏதோ பெரிய உற்சவம் திருவிழா நடக்கிறது அதுக்காக உடனே கூப்பிட்டுருக்கான்னு நினைச்சுட்டு வந்தேனே, நீங்க அப்பா இல்லைன்னு சொல்லி என்னால தாங்களே என்றெல்லாம் சொல்லி மானு கூப்பிட்டால் அப்பா திடமா இருக்கக்கூடிய அப்பாக்கு அப்படி என்னமா வியாதி வந்தது? அம்பகே நாத்யகா ராஜா வியாதினா மையனாகதே. அப்பாவுக்கு என்ன உடம்பு எதனால உயிர் போச்சு? மான் கூப்பிட்டால் அப்பா கடைசி காலத்துல அப்பாவுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகள்லாம் பண்ணினாலே எங்க அண்ணா ராமன் அவர்கள்லாம் பெரிய பாக்கியசாலிகள். நலம் தன்யா ராமாதய சர்வே யைப்பிதா சம்ஸ்கிருத ஸ்வயம். அந்த ராமன் முதலானவர்கள்லாம் பாக்கியசாலிகள். நாளாம் அவன்லாம் இருந்திருக்கான்னு நினைச்சிருக்காங்க. மாமா இருக்கட்டும், அப்பா கடைசி காலத்துல எனக்கு ஏதாவது விஷயம் சொன்னாலா? நான் பக்கத்துல இல்லாம போயிட்டேனே, என்னை பத்தி அப்பா பேசினாலா? என் பேரை சொல்லி கூப்பிட்டாளா? அப்பா என்ன சொன்னாலும் என்ன சொன்னான்னு அப்பா அப்பான்னு இருக்கா, இவன்கிட்ட என்ன சொல்றது எப்படி சொல்றது யோசனை பண்ணிட்டு இருந்தாலும் இது நல்ல பாயிண்ட் கிடைச்சிருக்கு கைக்கு. நீ தான் என்னவோ அப்பா அப்பான்னு சொல்றே தவிர உங்க அப்பா உயிர் போது உயிரிடும் போது உன் பேரையே சொல்லலேன்னா என்ன சொன்னான்னு நீதான் அப்பா அப்பான்னு சொல்லி எதுவும் உன் பேரையே சொல்லல. கடைசி காலத்துல ஹா ராமா ஹா சீதே ஹா லக்ஷ்மண் அவர்களுடைய பேரை சொல்லி அழகினால தவிர உன் பேரையே சொல்லவே இல்லைன்னா. இதை கேட்ட உடனே பரதன் ராமனுடைய பேரை சொல்லி அழகினான்னு சொல்றியே, சீதையுடைய பேரை சொல்லி அழகான்னு சொல்றியே, லக்ஷ்மணனுடைய பேரை சொன்னானே அப்படிலாம் ராமலட்சுமணர்கள்லாம் இங்க இல்லையான்னாலாம் இல்லைன்னாலாம் கைக்கு. பின்ன அவெல்லாம் எங்கன்னா காட்டுக்கு போயிருக்கான்னா, எதுக்கு காட்டுக்கு போனான்னா நான் தான் போக முடியுமா பண்ணினேன்னா
என்ன நடக்காதேன்னா எனக்காக என்ன ஒண்ணுமே புரியலையுமா, என்ன நடக்கிறதுன்னா, இல்ல பரதா நீ ராஜாவா வரணுங்கிறதுலாம் இதெல்லாம் பண்ணினேன்னா ஒண்ணுமே புரியல, சொல்லுமா விளக்கமா சொல்லுன்னு சொல்ல. உங்க அப்பாவிடத்துல இந்த வரன் கேட்டேன், அதுல முதல் வரனாக இந்த பட்டாபிஷேகத்தை உனக்கு பண்ணணும்னு வரன் கேட்டேன். இரண்டாவது வரனாக ராமன் தலையில ஜடதரிச்சு இடுப்புல மரப்பட்டையை கட்டி வன்னிய விருத்தியாய் காட்டுக்கு போகணும்னு வரன் கேட்டேன். அதன்படி பிரபு ராமன் காட்டுக்கு போனா அவனுடைய பெருமை தாங்காம அப்பா உயிரை விட்டால் இதான் நடந்ததுன்னா ரெண்டு கத்தினான் பரதன். அம்மானு கூப்பிட்டான். நான் என்னைக்காவது ஒரு நாள் நடத்துல ராஜ்யம் வேணும்னு கேட்டிருக்கேனா? எப்பேற்பட்டதான ஒரு கொடிய செயலை பண்ணியிருக்கேனே. நீ பண்ண செயலுக்கு நீ உயிரோடு வாழ்வதே தகுதி கிடையாது. நீனா நெருப்புல விழுந்து உயிரை விழியாது, நான் உன்னை கொண்டு அரண்மனை கோட்டடப்புல கொண்டு தள்ளட்டுமா? அல்லது நீனே கடல்ல கல்லை கட்டி கீழே விழுந்து உயிரை தியாகம் பண்றியா, அல்லது நான் உன் கழுத்துல கல்லை கட்டி கடல்ல கொண்டு விட போறேன்? கழுத்துல கயிறு செஞ்சு ஒண்ணு தொங்க விட போறேன், நீனா போறியா நானா பண்ணட்டுமான்னு. கசாத்வமக்லிம் பிரவிஷவா ஸ்வயம் வா தண்டகான்விஷ ரஜும்பதானவா கண்டே நகிதேன் யத் பராயணம். நீனா போறியா அல்லது நானா உன் உயிரை போகட்டுமான்னாலும் மான் கூப்பிட்டால் உலகம் முழுக்கணும் என்னென்ன தப்பா நினைப்பால், நான் ஏதோ ஒரு ராஜ்யத்துக்கு ஆசைப்பட்டேன்னு நினைப்பால். இப்பேற்பட்டதா ஒரு பெரிய பாப காரியத்துக்கு நான் நானா ஆயிட்டானே, நான் மகா பாபியா ஆயிட்டானேன்னு இறந்து கத்தினோம். அந்த ராமன் கூட என்ன தப்பா நினைப்பாரு. நான் அப்படி ராமனுக்கு மனதனால கூட ஒரு தவறு நினைச்சது இல்லையே. அகமப்யவனிம் பிராப்தே ராமே சத்ய பராக்கிரமே கிருதகிருத்யோ பவிஷ்யாமி. மிகுந்த பாபியா ஆயிட்டானேன்னு இறந்து கத்தினான். அம்மா என்னாலேயே தாங்களையே அந்த குழந்தைய பெற்ற கௌசல்யா தேவி என்ன கஷ்டப்படுவாரோ தெரியலையே. அம்மா போய் பார்க்க போறேன்னு கௌசல்யா அரண்மனைக்கு ஓடினாலும். கௌசல்யா வேற யாராவது நினைக்கிறது இல்லையா பரதன், அம்மா போய் பார்க்க போறேன்னு கௌசல்யா அரண்மனை நோக்கி ஓடுறான். இங்க இருந்து போனேன் பரதன் கௌசல்யா அரண்மனைக்கு பல படிகள்லாம் தாண்டி மேலே போறாள். அந்த சமயம் அந்த கௌசல்யா சுமித்ரா ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காளாம். அந்த கெட்டண்ணக்காரியுடைய பிள்ளை பரதன் வந்திருக்கானாண்டி, ராஜ்யம் வேணும்னு அம்மாட்ட சொல்லி சொன்னானே, அந்த பரதன் வந்திருக்கானா, அவரை வர சொல்லி பார்க்க முடிய பேச முடியவிட்டா. क्रूर कार्यायाः कैकेय्या भरतसुतः தம் தமகம் திருஷ்டுமிச்சாமி. அவனை பார்க்கிற போல இருக்கு எனக்கு, அவனை வர சொல்லி அப்படின்னு பேசிட்டு இருக்காள் கௌசல்யா சொல்லிட்டு. அந்த சமயம் இதை காலில் வாங்கினான் பரதனுடைய உடம்பெல்லாம் விடவிடவிட நடக்கிறது. ஒண்ணுமே புரியல. ஆஹா, அம்மா கௌசல்யா உட்பட நாம தான் அதுக்கு காரணம்னு நினைச்சிட்டு இருக்காளே, இந்த அம்மாவை நாம எப்படி என் நிலையை எடுத்து சொல்ல போறேன் என்று திரும்பி அம்மான்னு அழுதினான். ஏற போய் கௌசல்யுடைய திருவடியில் போய் விழுந்தாள். அம்மான்னு எழுந்தாள். கௌசல்யா கூப்பிட்டாள், பரதா, உலகம் முழுவதும் எல்லா தாய்க்கும் ஒரு குணம் உண்டு. நம்ம குழந்தை பெரிய பதவிக்கு வரணும், போஸ்டுக்கு வரணும் தான் எல்லாரும் நினைப்பா. அது மாதிரி தான் உங்க அம்மாவும் நினைச்சிருக்கா. அதுல நான் ஒன்றும் தவறு சொல்லல. இதம் ராஜ்யகாமஸ்ய ராஜ்யம் பிராப்தமகண்டகம். அந்த முறையில் உங்க அம்மா நீ ராஜாவா வரணும்னு நினைச்சா நீ ராஜாவா இரு, எனக்கு அதுல வருத்தம் இல்லைடா பரதா. ஆனா எந்த தவறுமே பண்ணாம என் குழந்தைய தலையில ஜலதரித்து காட்டுக்கு அனுப்பிச்சாலே இதுல என்னடா சுகத்தை கண்டால். சம்பிராப்தம் பத கைகேய்யாஹ சீக்கிரம் க்ரூரேன கர்மணா பிரஸ்தாப்ய ஜீனவசனம் புத்திரம் மே வனவாசினம் கைகைகம் குணம் தத்ர பஷ்யதி க்ரூரதர்ஷினி. நீ சௌக்கியமாக ராஜ்யத்தால் எனக்கும் சந்தோஷம். ஆனா என் குழந்தைய காட்டுக்கு அனுப்பிச்சாலே அதுல என்னடா சுகத்தை கண்டா என்று சொல்லவே அம்மான்னு கூப்பிட்டால், என்னை பத்தி உங்களுக்கு தெரியாதா அம்மா? நான் ராமன் காட்டுக்கு போறதுக்கு நான் காரணம் இல்லம்மா. ராமன் எங்க இருக்காரோ அதே இடத்துக்கு நானும் போக போறேன். அம்மான்னு சொன்னால் இடத்த தவறான எண்ணத்தை அடைகிறேன். இதுக்கும் எனக்கும் விஷயமே தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் அம்மா, ராமனை காட்டுக்கு அனுப்பிச்சு மிகுந்த பாபியா ஆவான் என்று சொல்லி பரத சபதம்னு
என்ன முன்னோர்கள் ரிஷிகள் பண்ணதான விஷயம் சாஸ்திரம். அதனால எவ்வளவு சின்ன வயசுனாலேயோ எவ்வளத்தினாலேயோ அல்லது அந்த அகங்காரம் திமிர்னாலேயோ சாஸ்திரம் தவறா பேசுவார். சாஸ்திரம் எடுத்து பெரியவர்கள் சொன்னாலோ குரு சொன்னாலோ அந்த சாஸ்திரத்தை நாம ஃபாலோ பண்ணணுங்கிற எண்ணம் யாருக்கும் வராது. யாருக்கு வராது தெரியுமோ? எவன் ராமனை காட்டுக்கு அனுப்பிச்சானோ அந்த பாபியும் அவனும் சாஸ்திரத்தை நம்பிக்கை இல்லாத. பிரேஷ்யம் பாபியசாம் யாது சூரியச்சன். பாபிகளத்தில் வேலை செய்கிறவனும் ராமனை காட்டுக்கு போய் சொன்ன பாபியும் அப்படின்னு என்ன தெரியுமோ? எல்லாத்தையும் வேலைக்கு போகக்கூடாது. பாபேபியஸ்ச பிரதிகிரஹான்னு வேதமே சொல்லும். பாபினா என்ன தெரியுமோ? முதலாளி தொழிலாளித்த கடை வாங்குவோம். 100 எஜமானம் கேட்கறான்ட்டு 100 ரூபா கொடுப்பான். சம்பளம் வாங்கினோடனே அப்படின்னு 100 200 300 ரூபா வாங்கிட்டான். இவனுக்கு தொழிலாளிக்கு பெரிய அமௌண்ட் தானே அது. ஒரு நாளைக்கு ஒரு கோடி, ஒரு மாதம் திரும்பி வரும்னு பார்த்தா அவர் கொடுக்கவே இல்லை முதலாளி. ரொம்ப கஷ்டம். நாங்களே வீட்டில் அரிசி வாங்க கூட பணம் இல்லை. அவன்கிட்ட வேலை செய்கிற ஒரு நாளைக்கு இப்போ முதலாளியும் கூப்பிட்டான். ஐயா சின்ன விண்ணப்பம் கேட்கறதுக்கே அவனுக்கு பயமா இருக்கு. என்ன 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 சொல்ல, இந்த பணம் கொடுத்தா கொஞ்சம் சௌகரியமா இருக்கும். நான் அவனுக்கு கொடுக்கணும்ல, நான் எவ்வளோ கொடுக்கணும்? 300 ரூபா கொடுப்பேன் ஐயா. 300 சரி, 200 ரூபா இருக்க. என்ன நினைச்சான்? ஓ 500 ரூபா நோட்டா வச்சுருக்கவங்களுக்கு சில்லறை இல்லைங்கிறதுனால கேட்கறான்ட்டு இல்லைன்னு சொன்னா இது வராமல் போயிடுமென்னு நேரம் பக்கத்தில் போய் கிடைக்கும். இந்த கொண்டு வரையா அப்படின்னு நேரம் பக்கத்தில் கடையில் போய் ஒரு 200 ரூபா இருந்தால் கொடுங்க, ஒரு 5 நிமிஷத்தில் கொண்டு உங்களுக்கு கொண்டு திருப்பி கொடுத்தேன் சொல்கிறாங்க. பக்கத்தில் போய் கடையில் 200 ரூபா வாங்கிட்டு இந்த வரைக்கும் கொடுத்தான். இந்த முதலாளி வாங்கினான். அவனுக்கு எவ்வளோ கொடுக்கணும்? 300. இப்போ ஒரு 200 ரூபா 500 ரூபா கொடுக்கணுமா? அப்புறம் கொடுக்கணும். இவனும் ராமனை காட்டு கிடைச்ச பாப்பியும் ஒன்று. பிரேஷ்யம் பாப்பி ஏசாமியான். என்னுடைய 8 கதையோ கிடையாது, உள்ளுக்கு மட்டும்தான் அர்த்தம் இருக்கு. யாரும் இதில் யாராவது மனதில் துன்பப்பட்டதுன்னா என் மேலே போச்சுக்கூடாது, வால்மீகி மேலே தான் போச்சு. சூரியம்ச பிரதிதேகம். சூரியனை பார்க்க மலஜலம் யூரின் போறதெல்லாம் பாவம். அது மாதிரி யார் செய்யறானோ அவனும் ராமனை காட்டுக்கு போச்சு அந்த பாப்பியும். அட்லீஸ்ட் நம்ம வீடெல்லாம் கட்டுறோம்னா அந்த லெட்டர் வந்து எக்ஸப்ட் ஃபேஸிங் ஈஸ்டா இருக்கும். வாஸ்து சாஸ்திரம் ஹந்து பாதேனகாம் சுத்தாம் எஸ்யாஜிவன் மதோகதா. பசுவை அவமதிக்கிறதோ அல்ல பசுவை காலால் உதைக்கிறதோ யார் பண்றானோ அவனும் ராமனை காட்டுக்கு போக சொன்ன பாட்டியும் ஒன்று. நிறைய பூஜைகள் யஜ்யங்கள் யாகங்கள்லாம் பண்ணி சம்சுத்திய தபஸ்வித்யா சத்ரேவை யஜ்ய தட்சிணாம். யாகம் பண்ணி அந்த யாகம் பண்ண ரித்துக்களுக்கு தட்சிணை நிறையா கொடுக்குறேன்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் உங்களுக்கு தட்சிணை கொடுக்கணும்ல, உங்கள் அக்கௌண்ட் நம்பர் வரும், நான் போட்டுறேம்மா. அக்கௌண்ட் நம்பர் வாங்கி கீழே போட்டுருவான். டெஸ்ட் அவனும் ராமனை காட்டுக்கு போக சொன்ன பாப்பியும். தட்சிணையெல்லாம் எதுக்கு தெரியுமா? வேணுமா வாத்தியா டிமாண்ட் பண்ணுறேன்னு நினைக்க வேண்டாம். நீ கொடுத்த பாபத்தெல்லாம் ஏற்றுக்கிறார், உனக்கு புண்ணியத்தை கொடுக்கறதுக்காக தட்சிணையை வாங்கிட்டு கொடுக்குறார். அந்த பாபத்தை அவர் எப்படி போக்கிக்கிறார்? காயத்ரி மகாமந்திர ஜபம் பண்ணி இந்த பாபத்தை போக்கிறார். பாபேபியஸ்ச பிரதிகிரஹா அப்படின்லாம் போய் சாஸ்திரம் சொல்றது. அதுக்கப்புறம் அம்மா கௌசல்யா அம்மா ஒன்று சொல்றேன் கேளுங்க. நீங்க நினைப்பது போல நான் ராஜாவாக ஆசைப்படலை. இப்ப ராமனை பார்ப்பதற்காக போக போறேன். யார் வேணாலும் என்னோட கூட வரலாம். இப்ப சொல்றேன் கேளுங்க. என்னுடைய வேண்டுகோளை இறங்கி நிச்சயமா ராமன் மீண்டும் அயோத்திமா நகரம் வருவார். அயோத்திமா நகரம் வந்த ராமனே மனு மாந்தாண்டா முதலிய முன்னோர்கள் என்ற சிம்மாசனத்தில் ராமனை அமர வச்சு பட்டாபிஷேகம் நடக்க போறது. ஆனா இந்த பட்டாபிஷேகத்தை அயோத்திமா நகர மக்கள், கோசல தேச மக்கள்லாம் கண்குட பார்க்க போறால். ஆனால் ராமனை யாரு காட்டுக்கு நினைச்சாரோ அந்த பாதி மட்டும் ராம பட்டாபிஷேகத்தை பார்க்க முடியாமல் அந்த 2 கண்ணும் அமுங்கி போகணும். நம்ம மாதம் சௌயூட தம் சம்பாக்கும் சம் சந்திரார்க்க சமதேஜு திராட்சி திராஜ்யஸ்தமாசீனம் தர்மத்துக்கு விரோதமான பேச்சையே பேசியிருப்பான். சயோகோ நிஷ்டமஸ்ராது. உயர்ந்த தின்பண்டங்கள்லாம் பண்ணுவான் வீட்டில். யாருக்கும் கொடுக்காம தானே வச்சு திண்டு உட்காந்துருப்பானா. இன்னொருத்தருக்கு கொடுக்கணும்னே எண்ணம் வராது. அவனும் ராமனை காட்டு போச்சுன பாப்பையும் பண்ணுவான். பார்த்தா தெரியும். வீட்லேயே ஒரு வேலை பண்ணான்னு சொன்னா எல்லாரும் கொடுத்து சாப்பிடணும். அப்படிதான் பண்ணான்.
சீரியலை ரொம்ப அவனுக்கு இந்த கோகுலாஷ்டமி பண்ணுறவங்க ரொம்ப சீரியல் ரொம்ப இஷ்டம். டே எனக்கு சீரை பண்ணு முறுக்கு பண்ணு நீ சாப்பிடும் போல இருக்கு. இந்த அம்மாவும் சரி சீரே முறுக்கு எல்லாம் பண்ணோம். இப்போ பண்ணாத குழந்தையெல்லாம் ஸ்கூலுக்கு போட்டோம் பண்ணு போட்டு 8 மணிக்கெலாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு இந்த அம்மா சீரை முறுக்கு எல்லாம் பண்ணி எண்ணெயில் போட்டு எடுத்தா சுருக்க எல்லாம் பண்ணி 12 மணிக்கு எல்லாம் கொடுத்தா எல்லாம் இவ்வளோ முறுக்கும் சீரை எல்லாத்தையும் அள்ளி போட்டு மனைவி கூட கொடுக்கல. 800 ரூமில் உட்காந்து முடிச்சு திரும்பி காய் வழக்கமாக 3 மணிக்கு தான் குழந்தையெல்லாம் ஸ்கூல் விட்டு வரும். அன்றைக்கி யாரோ மினிஸ்டர் போயிட்டான்னு சொல்லிட்டு 12 மணிக்கெலாம் ஸ்கூல் லீவ் விட்டோம். அங்கேயிருந்து குழந்தை வீட்டுக்கு வந்து அம்மா அப்பா எனக்கு லீவு அண்ணன் வந்தா அப்படியே ஆனான்னா அந்த அம்மாவுக்கு தூக்கி வேறு போடுறது. இந்த குழந்தையெல்லாம் வந்தால் சொல்லாதேங்கிறாங்க. நீ அப்பா அங்கேன்னு அப்பா கோயிலுக்கு போயிருக்காங்க. ஒரு நாளைக்கு அப்பா போக மாட்டேன் நீ போய் சொல்கிறேங்க நம்ம அப்பா அங்கேங்கிறான். இந்த ரூமில் கடமுறை சத்தம் கேட்கணும். முறுக்கு சீரியெல்லாம் ரகசியமாக தூங்க முடியாது. இந்த ரூம்லேருந்து ஏதாவது சத்தம் வருது அப்படின்னு நான் குழந்தை ஒன்றுடா எலியாக இருக்கும்டா. நீ பெரிய எலி இது சொல்ல மாட்டாரோ நான் பாப்பேன்டா. ராமனை காட்டுக்கு போக சொன்ன பாப்பையும் நீ கொடுக்கணும். சையப்போ நிஷ்ட விஷம். சில பொருள்களை நமக்கு பிடிக்கிறதுன்னு சொல்லி வீட்டில் பண்ணி சாப்பிடக்கூடாது. வடை எள்ளு உருண்டை இதெல்லாம் ரொம்ப ஆசையாக இருக்கு. எள்ளு உருண்டை பண்ணி பண்ணி சாப்பிடுவேன். இன்னைக்கு இருந்தால் அவன் பொண்ணு உன் பையன் அவசரம் பண்ணான்னா நீ என்ன சாப்பிட அவனுக்கு போய் கிடைக்கும். அதுவும் இல்லைன்னா அதுவும் கிடைக்காது. வடை இதெல்லாம் நமக்கு பிடிக்கிறது பண்ணி சாப்பிட கூடாது. அதனால தான் நீ கடையிலே எள்ளு உருண்டை இருக்க ஆரம்பிச்சுட்டான். வீட்டில் பண்ண மாட்டான்னு அதை காட்டில் கொஞ்சம் டேஸ்ட்டாக கூட சொல்கிறது. அவ்வளோ விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டிய கதை சொல்றதுன்னா ராமாயணம் மட்டும் தெரிஞ்சுக்க முடியல. சொல்லலாம் எல்லாத்தையும் தெரிஞ்சு சொல்ல வேண்டும். சையவோ நிஷ்டவஷ்டாதும் உயர்ந்ததான தின்பண்டங்களை வாங்கி யாருக்கு கொடுக்காம எவன் ஒருவன் சாப்பிடறானோ அவனும் ராவண காட்டுக்கு போய் சொன்ன பாப்பின்னு என்றெல்லாம் என்று சொல்லவே அப்பதான் கௌசல்யே பரதான்னு கூப்பிட்டான். உன்னுடைய நிலை புரிஞ்சு எனக்கு உன்னை பற்றி தெரியும். ஆனால் உன்னை பற்றி எல்லாரும் தவறான அபிப்பிராயம் இருக்கு. அவர்களுக்கெல்லாம் உன்னுடைய நிலை தெரியணுமேங்கிறதுனால பேசிய தவிர நான் உன்னை தவறாக சொல்லலை பரதான்னு சொல்லி பரதனை சமாதானம் பண்ணேன். பரதன் அப்பாவுக்கு செய்ய வேண்டியதானே அந்த சம்ஸ்காரங்கள்லாம் செய்ய அங்கிருந்து பரதன் புறப்பட்டா நான் காட்டுக்கு போகிறேன். ராவனை அழைத்து வர போறேன். யாரெல்லாம் என்னால் வரணும்னு நினைக்கிறாளோ அத்தனை பேரும் வரலாம். எல்லாரும் புறப்பட்டா. கைகைக்கும் ஆசையா நானும் வரலாமா நான் வந்து தொலை எல்லாரும் வாங்கணும்னா கீழே வந்து உட்காரம் பண்ண அம்மா வரதா அதோ தெரியாம பண்ணிட்டேன் நானும் வரேன் வரதா ராவா கைகையை கூட அத்தனை பேரும் கிளம்பிட்டாள். இவன் என்ன நினைச்சான்னா நாம மட்டும் ஒத்தரா கூப்பிட்டா ராமன் வரமாட்டா எல்லாரும் சேர்ந்து வாவான்னு கூப்பிட்டா நிச்சயமா வந்துடுவாருங்கிற எண்ணத்தோடு கூட பரதன் எல்லாரும் கூப்பிட்டா அயோத்தி வராங்கிற அத்தனை ஜனங்களும் வரா. கைகையை கௌசல்யா சுமித்ர வசிஷ்டர் எல்லாரும் கூட பரப்பிட்டார். அங்கிருந்து பரதனும் பரப்பிட்டு நேர வனப்பகுதிக்கு வர அங்கே குகனை பார்க்கிறான். குகனை பார்த்த உடனே குகன் பரதனை வரவேற்றான். வரவேற்று பரதான்னு கூப்பிட்டார். அண்ணாவை பார்க்க போறேன் என்று சொல்ல குகன் கேட்டாரா பரதான்னு கூப்பிட்டா நான் கேட்கிறேன்னு தப்பா நினைக்காதீங்க. நல்ல எண்ணத்தில் தானே போறேன்னா தூக்கி வாரி போட்டது ஏன் அப்படி கேட்கிறேன்னா இல்லை ராமனுடைய சகோதரன் நிச்சயமா ராமனுடைய குணங்கள்லாம் இருக்கும். ஆனால் இந்த பெரிய சேனைகள்லாம் பார்த்த உடனே கொஞ்சம் யோசனையா இருக்குன்னா இல்லை ராமனை அழைத்து வரணுங்கிற எண்ணத்தோட போறேன். அங்கிருந்து புறப்பட்டார். நேர பக்கத்தில் பரத்வாஜ ஆசிரமம். பரத்வாஜர் போய் வணங்கினார். பரத்வாஜர் பரதனை எதிர்கொண்டு அழைத்து அன்று தினம் பரதான்னு கூப்பிட்டார். அண்ணாவை பார்க்க போறேன்னு உடனே பரத்வாஜர் கேட்டார். பரதான்னு கூப்பிட்டார். அந்த குகன் என்ன கேட்டானோ திருப்பி அதே கேட்கிறார். பரதான்னு கூப்பிட்டா நான் கேட்கிறேன்னு தப்பா நினைக்காது. நல்ல எண்ணத்தில் தானே அண்ணாவை பார்க்க போறேன்னா முனிவரேன்னு கூப்பிட்டா. அங்க குகன் கேட்டால் நான் சாதாரண வேடன் நான் வருத்தப்படலை. முக்காலம் அந்த ஞானியின் நீங்க எப்படி ஒரு கேள்வி கேட்டேன்னா இல்லை பரதா எனக்கு உன்னை பத்தி தெரியும். என்னோட கூட உள்ளவர்கள்லாம் உன்னை தவறா நினைக்கிறா அதுக்கு தான் கேட்டேன்னா நெல்லே ராமனை அழைத்து வர என்ன இருந்தாலும் பரத்வாஜருக்கு இன்றைய தினம் தங்கி நாளை தினம் புறப்படலாம்னா அன்றைய தினம் தங்களுக்கு ஏற்பாடு பண்றார். பரத்வாஜ முனிவர் தன்னுடைய யோக சக்தியினாலே ஆசிரமம் தானே ஆயிரக்கணக்கான பேர் எங்க தங்க முடியும்? நிரம்ப குதிரைகள் குதிரை
வச்சிருக்காங்க. அத்தனை பேருக்கும் தனித்தனி அட்டாச் பாத்ரூமோட ஏற்பாடு பண்ண எல்லாருடைய யோக சக்தி. வால்மீகி சொன்னார், அந்த குதிரை ஓட்டிருக்காம பாருங்க, தேரோட்டி, அவனுக்கெல்லாம் கூட தனித்தனி அட்டாச் பெட்ரூமோட சன்ரைஸ் ஏசி போட்டு தனித்தனி ரிமோட்டை கொடுத்துட்டாங்க. அப்படியே எல்லாம் சும்மா படுத்துட்டு இருக்கா. ஒரு ரூமுக்கும் பக்கத்து ரூமுக்கும் இன்டர்காம். ஹலோ, என்ன பண்ற? ஏய் சௌக்கியமா இருக்கடா, நான் தீர்மானம் பண்ணியிருக்கேன்டான்னா யாரு பக்கத்து ரூம்ல இருந்து தேரோட்டி. என்னடான்னா, நைவாயோத்யாம் கமிஷ்யாமி, திரும்பி அயோத்தி போவான்டான்னா. ஏன் இங்க சௌக்கியமா இருக்கு, இங்கேயே இருக்கணும். நகமிஷ்யாம தண்டகானு, ராமனை போய் பார்த்து என்ன சொல்றாரு? காட்டுக்கும் போக வேண்டாம், அயோத்திக்கும் போக வேண்டாம், காட்டுக்கும் போக வேண்டாம். ஆனா இந்த சௌக்கியத்துக்கு யாரு காரணம்? பரதன் ராமன் தானே காரணம். அதனால குஷலம் பரதஸ்யாஸ்து ராமஸ்யாஸ்து விசேஷதः. அயோத்திக்கும் போக வேண்டாம், காட்டுக்கும் போக வேண்டாம், இங்கேயே சௌக்கியமா இருக்கடா. வேலை வேலைக்கு பல்ல அடிச்சா கொண்டு கொடுக்குறான் காஃபி டீன்னு, இங்கேயே சௌக்கியமா இருக்கிறான். என்ன ஆச்சுன்னா, மதுரம் பொழுது அன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி தான் இதெல்லாம் தெரிவிச்சிருக்காரு பரதாரி. மதுரம் காட்டால பார்த்தா அவன் செங்கல் வச்சுட்டு படுத்துட்டு இருக்கான் தேரோட்டி. அப்புறம் பேசினாலும் நல்ல வேலையா போச்சு, அவெல்லாம் டெசிஷன் எடுத்தாமே தவிர நல்ல வேலையை அமன் பண்ணல, நல்ல வேலையை வெளியில விடாம ராஜினாமா போய் கொடுக்காம இருந்தாங்கன்னு சந்தோஷம். எல்லாம் வால்மீகி சுவாரஸ்யமா சொன்னார். அதற்கு பிறகு அந்த மருதினம் காலை தன்னுடைய தாய்களெல்லாம் அறிமுகப்படுத்தினார். மருத்துவ ஒருத்தரா கூப்பிட்டு கேட்கிறார், யாருன்னா உலகம் போற்றக்கூடியதான ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாலே அந்த கௌசல்யா தேவி. இது யாருன்னா அப்படியே சிறகு இலைகள்லாம் உதிர்ந்த மரம் போல வந்து இருக்கிறாள். இதுதான் சௌமித்ரா தேவி. அந்த ராமனுடைய கைங்கரத்துக்குன்னே பிறந்தானே அந்த லக்ஷ்மணனை பெற்றெடுத்தானே தாய் சுமித்ரா தேவி. ரெண்டு பேரை கேட்டாச்சு, கௌசல்யா கேட்டாச்சு, சுமித்ரா கேட்டாச்சு. அடுத்து கைகை இருக்கிற கைகைன்னு தெரிய வேண்டாமோ? இதை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. தசரதனுக்கு 3 வடிவம் தெரியும். கைசல்யா கேட்டாச்சு, சுமித்ரை கேட்டாச்சு. ஆனா மருத்துவ இது யாருன்னா அது வரல பொறுமையா இருந்த பரதன். இதுவா இல்லை, இதா இது ஒரு பெரிய கருணாக பாம்பு. இது இக்ஷ்வாகு வம்சத்தையே கெடுக்க வந்த கோடாலி காம்பு. இரக்கம் இல்லாதவள், கர்வம் நிறைந்தவள், தன்னலம் மிக்கவள், சுயநலக்காரி, என்னெல்லாம் எழுதி பேசினார். அந்த சமயம் பரதான கோட்டால் நெருப்பு. அம்மாவை தவறா பேசுறதுக்கு உனக்கு எதிராக ரைட்டு? அம்மாவை தவறா பேசா? இல்ல இல்ல, இவ்வளவு சோகத்துக்கும் துக்கத்துக்கும் எங்க அம்மா தான் காரணம். இல்லடா, நீ தவறா நினைக்கிறேன், உனக்கு விஷயம் சொல்றேன் கேள்வி சொல்லி பரத்வாஜி சொல்றா. நம்ம அத்தனை பேருக்கும் கைகை ஒரு பெரிய குருடமான காரியம் தோன்றுது. இப்ப நேரம் மட்டும் கைகைக்கு வந்தா என்ன ஆகும்? எல்லாரும் சேர்ந்து கழுத்து நிறுத்தி ரத்திஷ்டா புறமா அனுப்பிச்சிட மாட்டோம், அவ்வளவு வேகத்தில் இருக்கணும் அவங்களாம். ஆனா பரத்வாஜி சொல்றாரு, கைகையை பண்ணது தப்புன்னு எல்லாரும் நினைக்கிறார், கைகையை நல்லது தாண்டா பண்ணியிருக்கார். அப்படியா? என்ன சொல்றேன்னா, கைகை உனக்கு விஷயம் சொல்றேன். 3 காரணம் உண்டு. உங்க அப்பா கைகையை கல்யாணம் பண்ண போகும்போது உங்க தாத்தா கைகையுடைய அப்பா இருக்காரு, அவர் கேட்டார், என் பெண்ணுக்கு பிறக்கக்கூடியதான குழந்தைக்கு நீ ராஜ்யத்தை கொடுப்பதாக இருந்தா என் பெண் கைகையை கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொன்னால், அன்னைக்கு குழந்தையே இல்லாம இருந்தார் தசரதன். அதனால நிச்சயம் கௌசல்யக்கு தான் குழந்தை இல்லை, அதனால இவளுக்கு குழந்தை பிறந்தா ராஜ்யத்தை கொடுக்கறதான் நியாயம், சரின்னு சொன்னார். கல்யாணம் பண்ணிட்டார். ஏதோ புண்ணிய பலம், கௌசல்யக்கும் குழந்தை பிறந்தது, கைகைக்கும் குழந்தை பிறந்தது. ஆனா அவருக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றியானுமே. அப்ப என்ன பண்ணணும்னா, பின்னாடி சொல்ல போறார், வரன் வரன் கேட்டாச்சு, பரதன் ராஜாவா வரணும். ஆனா அப்பாவுக்கு வாக்கு கொடுத்திருக்கார், உங்க தாத்தாவுக்கு வாக்கு கொடுத்திருக்கார், உனக்கு ராஜ்யம் சொல்லி. ஆகினால அந்த வாக்கை காப்பாற்றுவதற்காக தான் இப்படி பண்ணியிருக்காங்க. மற்றொரு காரணம் சொன்னேன், ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு தசரதன் மீட்டிங் போட்டாங்க. அப்ப என்ன சொன்னான் காரணம்? நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவு என்ன கனவு? கொல்லிக்கட்டைகள்லாம் மழையாக பொழிவது போல கனவு கண்டேன். அதுக்கு என்ன பலன்னு கேட்கும் பொழுது, யாரு ராஜாவா இருக்கானோ அவனுக்கு உயிருக்கு ஆபத்துன்னு தான் பலன் இருக்கு அப்படின்னு சொன்னா. அப்ப யாரு? தசரதன் அப்ப வயதான
யார் ராஜாவா இருந்தாலும் அந்த கனவுக்கு என்ன பலன்? யாரு ராஜாவா இருக்கானோ அவனுக்கு ஆபத்து. அப்ப நாம ராஜாவா இருந்தா நமக்கு ஆபத்துங்க, நமக்கு கஷ்டம் வருமேன்னு நினைச்சானே தவிர மீண்டும் ராமன் ராஜாவா வந்துட்டா ராமனுக்கு கஷ்டம் வருமே ஆபத்து வருமேன்னு நினைக்கல வயதானத்தான். ஆனா கைகேயி வயது சிலவர் ஆனதுனால கைகேயிக்கு இது புரிஞ்சு போச்சு. நம்ம கணவன் தவறான ஒரு முடிவு எடுக்கிறான்னு தீர்மானம் பண்ணி அந்த கைகேயி என்ன பண்ணாலாம், இவர் வயதானத்தான் தவற முடிவை எடுத்துட்டா இந்த கனவுக்கு என்ன பலன்? யார் ராஜாவா இருக்கானோ அவனுக்கு உயிருக்கு ஆபத்து. ஒரு பக்கம் தன் கணவன் உயிர் போனா தனக்கு வைதவியம் வந்துடும். பரதனை காட்டும் எல்லையில்லாத பிரியம் வச்சிருக்கோம் நம்ம குழந்தை ராமன். அதனால் நாளைக்கு ராமன் ராஜா வந்தான்னா ராமனுக்கும் ஆபத்து வந்துடும். இந்த நல்லெண்ணம் கொண்டதான கைகேயி என்ன பண்ணலாம், நம்ம கணவனுக்கும் கஷ்டம் வரக்கூடாது, ராமனுக்கும் ஆபத்து வராது, நம்ம குழந்தை பரதனுக்கு எது இருந்தாலும் பரவாயில்ல, நான் ராமன் சேவமா இருக்குன்னு நினைச்சாலாம். அந்த எண்ணத்துல தான் பரதா உங்க அம்மா உனக்கு முடிச்சுக்கிறதாக சொல்லி செஞ்சான். அப்படின்னா சொல்லு, அப்படின்னா எதுக்கு ராமனை காட்டுக்கு அனுப்பணும்? அப்படி கேட்கறதுக்கு சரியான காட்டுக்கு அனுப்பினாம ராமன் அயோத்தியை என்ன நிச்சயமா தசரதன் ஒத்துக்க மாட்டான். அதனால காட்டுக்கு போக முடியா பண்ணி உனக்கு ராஜ்யம் வேணும்னு உங்க அம்மா செய்து நல்ல இடத்துல பண்ணியிருக்காங்க. அதுவும் தவிர தர்மத்தை ரட்சிக்கிறதுங்கிறது யாருக்குமே மாற்று கருத்து கிடையாது. அந்த முறையில் அப்பா வரம் கொடுத்திருக்கார், அந்த வரனை நிறைவேற்றக்கூடியதான ஒரு பொறுப்பு உண்டு, அது தர்மம். அதை நிறைவேற்றுவதற்காக தான் ராமன் காட்டிக் கொடுத்தார். இதெல்லாம் சொல்ல உடனே அப்பதான் ஒரு தெளிவை அடைஞ்சான் பரதன். கைகேயி மேல் தவறு, தன் கணவனுக்கு ஆபத்து வரக்கூடாது, தன் குழந்தைக்கு ஆபத்து வந்தாலும் பரவாயில்ல, ராமன் சேமா இருக்குன்னு நினைச்சாதான் கைகேயி. அது சொன்ன உடனே மிகுந்த சந்தோஷம் தெரிஞ்சு அங்கிருந்து நான் ராமன் எங்க இருக்கா, ராமனை பார்க்க போறேன் உடனே, ராமன் சித்திரக்கூடத்தில் தங்கியிருக்கான்னு உடனே அங்கிருந்து பரதன் ராமனை பார்ப்பதற்காக போறான். ராமனுடைய சரித்திரங்கள்லாம் கேட்டு கேட்டு ராமனை பார்க்கணுங்கிறதான ஆவல் ரொம்ப தாங்காமல் அவனால் தன்னுடைய வேகத்தை கட்டுப்படுத்த முடியல, வேகமா போறான். அந்த சமயம் ஒரு பக்கம் சத்ருகன், மற்றொரு பக்கம் சுமந்திரன் ரெண்டு பரதோடைய ரெண்டு கையை பிடிச்சு இழுக்கிறார். பரதா மெதுவா போ, சாந்தமா போ, சாந்தமா போ. அப்படியே கிட்டக்க போக 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 சித்திரப்பட உடனே அந்த பெரிய ஆசிரமம், அந்த ஆசிரமத்துடைய வாசல்ல ஒரு மாந்தார் போட்டு அங்க ராமன் அமர்ந்திருக்கா, ஒரு முனிவர் குளத்துல உட்காந்துருக்காங்க. கையில ஜபமாலே, கழுத்துல அவன் தலையில ஜடையை அப்படியே உட்காந்துருக்காரு. பக்கத்துல ஒரு ஒத்துமையான பெண் கையை கட்டவனமா நிற்கிறாள். அந்த சமயம் பக்கத்துல லட்சுமணன் நிற்கலாம். இதெல்லாம் பார்த்தோன்னே நிச்சயமா இதான் ராமன் தீர்மானம் பண்ணி ஆதேசத்தோடு கூட ராமனை பார்க்கணுங்கிற ஆற்றல் அப்படியே வேகமா போறான். கூட போன இந்த சுபத்திரனும் சத்ருகனும் பரதா சாந்தமா போ, மெதுவா போ, மெதுவா போன்னு ரெண்டு பேரும் பிடிச்சி இருக்கிறார். அப்ப சொல்றான் பரதன், என்ன சாந்தமா போ, மெதுவா போன்னு சொல்லல, நான் எப்படி போவேன்? அதை பார்ப்போம் என் அண்ணா பிரபுவை எந்த நிலையை நான் பார்க்கிறேன், எந்த பிரபுவனுடைய தலையில ரத்னகீதமான கிரீடம் சாத்தி பார்க்க வேணுமோ அந்த பிரபுவனுடைய தலையில ஜட தரித்து கண்டேனே, எந்த பிரபுவான ராமன் ரத்னங்கள் இழைத்ததான உயர்ந்ததான சிம்மாசனத்தில் அமர்ந்து பார்க்க வேண்டுமோ அந்த பிரபுவான ராமன் புலித்தோல் மேல அமர்ந்து இருக்கால, எந்த பிரபுவான இடுப்புல சொர்ணமயமான பீதாம்பரம் அணிந்து பார்க்க வேண்டுமோ அந்த ராமன் இடுப்புல மரப்பட்டையை கட்டிட்டு இருக்கால, எந்த ராமன் மேல பொன்னாட போட்டு பார்க்க வேண்டுமோ அந்த ராமன் மேல மாந்தோலை போட்டு இருக்காரு, எந்த பிரபுவான ராமன் கையில செங்கோல் ஏந்தி பார்க்க வேண்டுமோ அந்த ராமனுடைய கையில ஜபமாலையை கண்டேனே, எந்த பிரபுவான ராமனுடைய சுத்தியில மந்திரிமார்கள் அமர்ந்து பார்க்க வேண்டுமோ அந்த ராமனுடைய சுத்தியில காட்டு உள்ளதான மிருகங்கள்லாம் பார்க்கிறேனே, இது மாதிரி குளத்துல அண்ணா பார்க்கும் பொழுது நான் எப்படி சாந்தமா போவேன்னு நானும் சந்தனே நமஹாருஹேனே யஸ்யாங்கமுபசேவிதம் மலேன தஸ்யாங்கமிதம். சொன்ன உடனே நீ கிட்டக்க நெருங்கி நெருங்கி போய் உலகமே நிந்திக்கக்கூடிய இந்த நிலைமைக்கு நான் நாளாயிட்டேனே, உலகமே என்ன நிந்திக்குமே,
ராமனுடைய இந்த நிலைக்கு நான் காரணமா ஆயிட்டேனேன்னு இறங்கி புலம்பினான். அந்த சமயம் கிட்டக்க போய் அப்படியே கஞ்சனம் தாங்கல, வந்திருக்கிறது யாருன்னு புரியலையாம் ராமனுக்கு. என்ன அப்படியே அழுது கஞ்சனம் காட்ட உள்ளதான பொழுதுகள் படித்து பரதன் முழுவதும் முகம் முழுவதும் சேது பூசின மாதிரி இருக்கு. என்ன ஆச்சரியம்! நால்வனௌகசஸ்தேபி சமீக்ஷ சர்வேபி அஸ்ருண்யம் ஜன் பிரவிகாய கரிஷம். இந்த நிலையில பரதனுடைய கல்லேது ஜலம் அங்க உள்ளதான மகரிஷிகள் எல்லாம் கண்ணில் விட்டாலா? இதுதான் ஆச்சரியம். எல்லாத்தையும் தொடர்ந்து இருக்கக்கூடியதான மகரிஷிகள், சுகம் துக்கங்கள்லாம் விட்டவர்கள், இந்த கோலத்தை பார்த்து அவர்கள்லாம் மகரிஷிகள்லாம் கண்ணில் விட்டார். மகரிஷிகள் கண்ணில் விட்டது ஆச்சரியம் இல்லை. அங்க சுத்தி நிற்கிறத விலங்குகள்லாம், சிங்கம் புலி மான் போன்ற மிருகங்கள்லாம் கண்ணில் விட்டு பார்த்தது. நாம தான் நினைச்சிருக்கோம் 5 அறிவு 5 அறிவு, நமக்கு தான் 1 2 பொண்ணு 2 அறிவு தான் இருக்கு நமக்கு. அதுக்கெல்லாம் 6 7 அறிவு பெரிய. நம்ம வீட்டில் வரக்கூடிய ஒரு பிராணிக்கு உள்ளதான ஒரு பாஷன் கூட குழந்தைகிட்ட இல்லாமல் போயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு தெரியும், பெயர் சொல்ல விரும்பல, பெரிய பத்திரிகை ஆசிரியர். அவன் வீட்டில் ஒரு நாய் வளர்த்துன்னு இருந்தா. அந்த அவனுடைய கணவன் இறந்தான்னு உடனே சொன்னா நம்ப மாட்டேன், 3 நாள் அந்த நாய் சாப்பிடவே. என்னமோ பிஸ்கட்லாம் கொண்டு போறா, எல்லாம் கொண்டு வந்து இப்போ வந்து பார்த்துட்டு போயிடும். 3 நாள் ஒன்றுமே இல்லாமல் அப்படியே கண்களை விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சமாதானம் பண்ணுறதுக்கு 1 வாரம் ஆகுதுங்கிறாள். நம்மளால் என்ன பண்ணுறோம் தெரியும், சம்ஸ்காரம் பண்ணாமல் பொட்டியில் இருக்கு பின்னாடி உட்காந்து டீ காஃபி டிஃபன் சாப்பிடுறாங்க. அதான் பாசங்கிறது சொல்றா. எல்லாம் பார்த்து விலங்குகள்லாம் கஞ்சனம் விட்டுதான். அந்த சமயம் வேகமாக போன பரதன் ராமனுடைய திருவடியில் விழுந்தான். திருவடியில் விழுந்த ராமனை யாருன்னு புரியல. பரதனை அப்படியே தூக்கி கட்டார், தேரனுடைய மடியில வச்சுக்கிறார். யாருன்னு புரியலையே. கதஞ்சித் அபிவிஜ்ஞாய விவர்ணவதனம் கிருஷம் பிராதரம் பரதம் ராம. யாருன்னு தெரியலையே, நம்மிடத்தில் இவ்வளவு பாசத்தோட வந்து விடறானே அப்படின்னு நினைச்ச ராமன் அந்த பரதனுடைய முகத்தெல்லாம் துடைக்கிறார். தொடச்சோடனே நம்முடைய கூட பிறந்தவனாச்சு பிராதரம் பரதம் பரதனா பரதா பரதன் தெரிஞ்சவனே அந்த பாசத்தினா அப்படியே தூக்கி எரிச்சு பரத கட்டினார். கொஞ்ச நேரம் பாசத்தை காமிச்சா மறுபடியும் திருப்பிடாய் பரதா அது இருக்கட்டும். வயதான காலத்துல அப்பா விட்டு ஏன் வந்தீங்க? கொஞ்சம் பாசத்தை காண்பிக்க வேண்டிய நேரத்தில் காண்பிக்கணும், அதே சமயத்தை கண்டிப்பு இருக்கணும். குழந்தைய வளர்க்கறதுனா அப்படிதான். குழந்தைன்னா ரொம்ப பாசத்தை காமிச்சுன்னு அது அட்வான்டேஜ் எடுத்து. அதே சமயத்தில் அந்த குழந்தை ஏதாவது தவறான வழிக்கு போனால் கூப்பிட்டு கண்டிக்கணும். குழந்தை சார் போட்டோம்னா அவங்க பின்னாடி சொல்லி இருக்க வேண்டியதாக. அதான் கூப்பிட்டால் வயதான காலத்தில் அப்பா விட்டு வந்து ஏன் வந்து உனக்கு ராஜ்யம் வாங்கி கொடுத்தாலே அந்த ராஜ்யம் நீயா விட்டுட்டியா, அந்த ராஜ்யம் உன்னை கையை விட்டு போட்டோம். நிறைய ராஜ தர்மங்கள்லாம் சொன்னான். என்னென்ன தப்பு பண்ணா ராஜ்யம் கைவிட்டு போயிடும். நம்பிக்கை இல்லா தீர்மானங்கிறான். எப்படி இருந்தா போகும்னா மந்திரிகளை என்னென்ன பேர் தான் மந்திரி சபையை சேர்க்கலான்னு இருக்கு. படிக்காதவர்களையும் முட்டாள்களை மந்திரி சபையை சேர்க்கக்கூடாது. அது மாதிரி நீ ஏதாவது சேர்த்திருக்கியா? அல்லது மச்சனன் மாமனார்னு உறவுக்காரனாவே சேர்த்துட்டு போயிட்டு இருப்பான். அது மாதிரி அவர்களை யாராவது சேர்த்து அதனால உனக்கு ராஜ்யம் கைவிட்டு போச்சோ? தெய்வ நம்பிக்கை இல்லாம நாஸ்திகன் இருக்கானே, அவனிடத்துல உனக்கு பழக்கம் ஏற்பட்டு போய் அதனால ராஜ்யம் போச்சா இதெல்லாம் கேட்கலாம். எல்லாம் கேட்டு எல்லாம் சரிதாமா, ஆனா நீ அப்பா விட்டு வந்து ரொம்ப தப்புன்னா சரி விட்ட என்ன சொல்றதுன்னு புரியல. அவன் சொல்றேன் பரதன் சொன்னா அண்ணான்னு கூப்பிட்டா நீங்க சொல்லலாம் சரி. அப்பா விட்டுட்டு வந்தேன் அப்பா விட்டுட்டு வந்து நானா நீங்களா நல்லா யோசனை பண்ணிப்பான். என் கல்யாணம்லாம் முடிஞ்சு வந்தோடனே நான் கேக்கை நாட்டுக்கு போயிட்டேன் சொக்கனோட. நீங்க என்ன பண்ண? அம்மா வரம் கேட்டான்னு கேட்டு நீங்க தலையில சந்தரிச்சு இடுப்புல கட்டி காட்டுக்கு வந்துட்டு அப்ப என்ன ஆச்சு தெரியுமோ? உங்களுடைய பிரிவு தாங்காமல் திவமாரியோ கதோ ராஜா
உங்களுடைய பிரிவு தாங்காமல் அப்பா உயிர் விட்டால், இப்ப அப்பா விட்டு வந்து நீங்களா நான் கூப்பிட்டால் அப்பா உயிர் விட்டால், நீ அப்பா இல்லையானால் அப்பா இல்லை. உங்களுடைய பிரிவு தாங்க அப்பா எப்படி உயிர் போச்சு, அப்பா என்னை விட்டு பிரிஞ்சதுனால என்னத்தினால எப்படி போச்சுன்னா சொல்றான் பரவல். உங்களிடத்துல உள்ள பிரியத்தினால தங்களையே நினைச்சு நினைச்சு துக்கப்பட்டால், தங்களையே நினைச்சு நீங்களே உங்களை பார்க்கணும்னு விரும்பினால், தங்கள் மேலே வைத்த ஒரு பாசத்தை மற்றவர்களை காண்பிக்க முடியல, தங்களையே பிரிஞ்சு துக்கத்தினால தாங்காமல் தங்களையே நினைத்து உயிரை விட்டான். மணிவர்த்திய புத்தி உங்களை ஏன் நினைச்சு நினைச்சு அப்பா உயிர் விட்டானாலாம். சில நேரம் பாசத்தை காணிச்சு பரதான்னு கூப்பிட்டால் உலகத்துக்கு தர்மத்தை நிலநாட்டணுங்கிறத எடுத்துறதுக்கு தான் நானே வந்திருக்கேன். ஆனா உலகம் முழுவதும் அப்பா வைத்துதானே, அப்பா குழந்தையில வச்சுதானே பிரியத்தை ஒரு பையனால அப்பா மேல வைக்க முடியாதுங்கிறத நானே காண்பிக்கிறேன். ஆச்சரியமான சொல்லுவாங்க. அப்பா தன்னுடைய குழந்தைகளுக்கு வைக்கிறதான அன்பை நிச்சயமா குழந்தைக்கு அப்பா எடுத்து வைக்க முடியும். அப்படிங்கிறது நானே உலகத்தை காண்பித்தேன். எப்படி தெரியுமோ, என்னுடைய பிரிவு தாங்காமல் அப்பா உயிரையே போயிட்டான். நான் உயிரெல்லாம் போகல, எனக்கு நான் காட்டுக்கு வந்துட்டேன்னு உடனே என்னுடைய பிரிவு தாங்காம அப்பா உயிரையே விட்டுட்டா. இப்ப நீ வந்து அப்பா உயிரே போயிடுச்சுன்னு சொல்ற, இதை கேட்டு நான் இன்னும் உயிரோட இருக்கேன். இதுல இருந்தே தெரியல அப்பா வச்ச பிரியத்தை பையனால வைக்க முடியாது. கிண்ணு தஸ்யமயா காரியம் துர்ஜாதேன மகாத்மனா யோமிருதோ மம சோகேன மயா சாபின சம்ஸ்கிருதா. என்னெல்லாம் புலம்பி அங்கே சீதையிடத்துக்கு சொன்னால், அம்மா நீ இருந்து மாமனார் இல்லாமல் போயிட்டே இருக்கனா, அப்பா விட்டு பிரிஞ்சுட்டோம் என்றெல்லாம் சொல்லி அங்கேயே காட்டில் உள்ளதான மண்ணெல்லாம் வச்சு பிண்டங்கள்லாம் பண்ணி அதற்கு செய்ய வேண்டியதானே ஊற்றுதேகமான கர்மாக்கள்லாம் பண்ணால், அந்த தினம் ஓய்வு எடுத்தால் மறுநாள் காலை நேர வந்தான் பரதன். அண்ணாவுடைய காலில் விழுந்தான். அண்ணா நமஸ்காரம். இவ்வளவு கஷ்டத்துக்கு யாரு காரணம் தெரியுமா சொல்லுறாங்க? ஒரு பெண் தான். யாரு? ஸ்திரியோ நியுக்த கைகேயா மம மமதா பரந்தம். எங்க அம்மாவுடைய சூழ்ச்சி தான் காரணம் எல்லாருக்கும். அந்த சமயம் பரதனுக்கு நிரம்ப அறிவுரைகள்லாம் சொல்றார். பரதா, அம்மாவை தப்பா பேசுறாரு, அம்மா மேல எந்த கவனம் கிடையாது, அப்பாவுடைய சொல்ல காப்பாற்றுறதுக்கு உனக்கும் கடமை உண்டு, எனக்கும் கடமை உண்டு. அந்த முறையில தான் நான் வந்திருக்கேன். அதனால அம்மா வாங்கி கொடுத்தார ராஜ்யத்தை நீ வாங்கி கொடுத்தா சரி, இல்லை ராமா உங்களை அழைத்து போவதற்காக வந்தேன். அப்பாவுடைய சொல்ல காப்பாற்றணுங்கிற தர்மம் எனக்கு இருக்கு. அதனால 14 ஆண்டு காலம் முடித்துதான் வரதான் நான் அயோத்தியமான நகரம் வருவேன். நான் சொல்ற தவறாக கீழே இந்த ராஜ்யத்தை நீ அவனுக்கு கொடுத்தது. என்னை பார்த்தான், வேற டிஃப்ரெண்டா இவனை டீல் பண்ணணும்ட்டு யார் பரதன். அண்ணா நீங்க சொல்றது புரிஞ்சுட்டேன். இந்த ராஜ்யம் எனக்கு தானே? நிச்சயமா எனக்கு தானே? நிச்சயமா நீ தான் ராஜாவாகணும், நீ தான் ராஜ்யத்தை. நீங்க சொன்னதுனால, அம்மா சொன்னதுனால இந்த ராஜ்யத்தை நான் ஏற்றுக்கிறேன். ஒரு விஷயம் சந்தேகம் நான் சொல்லு, இந்த ராஜ்யத்தை நான் என்ன வேணாலும் பண்ணலாமான்னா எல்லா வழியும் உனக்கு கொண்டு வரதா? இதுல என்ன கேள்வி? இல்ல இந்த ராஜ்யத்தை நான் வச்சுக்கிறதோ இல்ல மற்றவர்கள் கொடுக்கறதோ விற்கிறதோ வாங்குறதோ எல்லாம் பண்ணாமா? எல்லாத்தையும் அப்படின்னா ராமா, இந்த நான் வாங்கின ராஜ்யத்தை உங்களுக்கு தவிர நீங்க ராஜாவா இருக்கணும். தத்ததா அமீதவை பாகம் அப்படின்னா இந்த ராஜ்யத்தை நான் வாங்கின்றேன், இந்த ராஜ்யத்தை நான் உங்களுக்கு தவிர நீங்க ராஜாவா இருக்கணும். ராமன் சிரிச்சுக்கிறார். எதுக்கு சிரிச்சா தெரியுமோ? நமக்கு தான் புரியுது. யார் கொடுத்தாலும் எதுவும் வாங்கக்கூடாது. எந்த யார் கொடுக்குறோமோ அவருக்கு சிலதான் வாங்க முடியும். இதே தேக்கால போனா யாரோ சாமியார் இருந்தா விபூதி கொடுத்தா வாங்கிட்டேன்னா அப்புறம் அவரோட போட்டிதான். ஆலயங்கள்ல கொடுத்தா விபூதி கொடுத்தா வாங்கலாம், மற்ற இடங்கள்ல விபூதி வாங்கக்கூடாது. குங்குமம் யார் கொடுத்தாலும் வாங்கலாம். இந்த ஆபிச்சாரம்னு சொல்றமே, இந்த சைவனே போன்றதெல்லாம் குங்குமத்தில் பண்ண முடியாது, விபூதியில தான் ஆபிச்சாரங்கள் பண்ண முடியும். அது மாதிரி குங்குமம் யார் கொடுத்தாலும் கவலைப்படாம வாங்கலாம், கட்டலாம். அந்த
பெரியவள்ளம் தாத்தா. இந்த பார் குழந்தை பிஸ்கட் வச்சு தின்னுட்டு இருக்கோம். தாத்தா பிஸ்கட் வேணுமா உனக்கு? தாத்தா தாத்தா கொடுறா. உடனே அது பாதி கடிச்சிட்டு இந்தா அப்படின்னு தாத்தா வாங்கி போட்டுட்டாரு. அது எப்படியோ அது மாதிரி நம்ம எப்படி சிரிக்கிறோமோ அது மாதிரி யாரு கொடுத்து எதுவும் வாங்க முடியுமா? சிரிச்சுக்கிறார் வரதான் இதெல்லாம் சொல்லி நீ ராஜ்யத்தை ஆள்வதுதான் சரி. அப்ப சொன்னால் இந்த 14 ஆண்டு காலம் முடிஞ்சு நான் வந்து ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்றேன், அது வரல நீ ராஜ்யத்தை ஆளணும்னு சொன்னால் இப்ப 2 பேரும் பேசிட்டு இருக்காரு. பார்த்தா வசிட்டார், இது சரியா வராது, முடிவுக்கு வராது, இன்னைக்கு அயோத்தியை காண முடிவு ஏதாவது முடிவு கொண்டு வரணும்னு வசிட்டார். ராமா நான் சொல்றத கேட்டு அந்த பக்கத்தில் காமிச்சார். இந்த பாதுகை எடுத்து 2 பாதுகை எடுத்து வச்சார். ராமா இந்த பாதுகை மேலே ஏறு. ராமன் பாதுகை ஏறினார். பரதா இந்த பாதுகை எடுத்து இந்த பாதுகை எடுத்து வச்சிருந்து ராமனே ராஜ்யம் ஆனது போல இந்த பாதுகை வச்சு நீ ராஜ்யம் ஆண்டு வரலாம். பார்த்தான் இல்லை நம்ம வீட்டு ராஜ்யம் அவருக்கு என்ன ஒன்றா அவன் தப்பம் பண்ணி பேசாம போயிட்டு இருக்க வேண்டியதானே. நம்ம குடும்ப விவரத்தை நல்லா பேசியிருந்து ராமன் வரா மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. இப்போ கடைசியில் நேரத்தை கெடுத்துட்டாரேன்னு நினைக்கிறான். கெடுக்கல அவன். இப்போ ஒரு முடிவு வராது. நிச்சயமா ராமன் ஏற்றுக்க மாட்டாங்கிறது வசித்தனே இருக்குது. பரதன் அந்த பாதுகை எடுத்துட்டான். தத சிரசி கிருத்துவாதுன்னு தரல அந்த பாதுகை வச்சது வரப்படாது. இப்போ ஒரு சந்தேகம் வந்தது எல்லாருக்கும். சரி வரும்போதே பாதுகை எல்லாம் எடுத்துட்டு வந்தானே பரதன், நிச்சயமா ராமன் வரமாட்டான், இந்த பாதுகை வாங்கி வந்துடலாங்க 2 தானே எடுத்து வந்திருக்கான். அப்போ வரும்போதே அவனுக்கு ராமன் கூப்பிட என்ன இல்லைன்னு அர்த்தம். என்னைய வந்து கேட்டான். சரி கதை சொன்ன நீங்க கேட்டேன், இந்த பாதுகை கொண்டு வந்தான்னு அப்போ வரும்போதே ராமன் வரமாட்டாங்க 2 தானே கொண்டு வந்திருக்காங்க. அப்படி அர்த்தம் இல்லை. ராமன் இப்ப ராஜா இல்லாம போயிருக்கான்னு காட்டுக்கு போகும்போது பாதுகை கூட அந்த சாமரெல்லாம் எந்த உபச்சாரமும் கிடையாது. ஆனா திரும்பி ராமன் வரேன்னு ஒத்துட்டான்னு சொன்ன அவன் ராஜாவா ஆயிடுவான். ராஜா ஆயிட்டான்னு சொன்னா அவனுக்குள்ளதான உபச்சாரங்கள்லாம் உண்டு. பாதுகை அந்த கொடை சாமரம் அந்த உபச்சாரத்தோட கூட தான் ராஜாவாகும். அப்படிங்கிறதுனால அந்த கையில் இந்த மரியாதை எல்லாம் எடுத்து வந்திருக்காரா, அதை எடுத்து போட்டாங்க. சார் சரியா படிக்கல, நீ சரியா படிச்சிருக்கேன் இல்லை பாய் முடிச்சு கேள்வி மட்டும் கேட்கிறான். நிறைய பேர் அதை சிரசி கிருத்துவாதுன்னு தலையில பாதுகை எடுத்திருந்தால் ராமான்னு கடைசியா கூப்பிட்டான். நீங்க எல்லாம் சொல்றதுக்காக அந்த பாதுகை எடுத்துட்டு போறேன். ஆனால் நான் அயோத்தி நகரத்துக்குள்ள நுழைய போவதில்லை. அந்த நகர எல்லையிலேயே நந்தி கிராமம்னு ஒரு இடம், அந்த இடத்துல சிம்மாசனத்தை செய்ய வச்சு உங்களுடைய பாதுகையை சிம்மாசனத்தை அமர வைப்பேன். நான் கூட சிம்மாசனத்தை அமர மாட்டேன். உங்களுடைய பாதுகை தான் ராஜ்யம் சொல்லி பாதுகை தான் ராஜ்யத்தை ஆள போகுது. அந்த முறையில 14 ஆண்டு காலம் பொறுமையா இருப்பேன். 14 வருஷம் முடிஞ்சு 15வது ஆண்டு முதல் நாள் காத்தால 6 மணிக்கு உங்களை பார்க்கலன்னு சொன்ன அக்னி மூட்டி அக்னியில உயிரை விட்டுருவேன்னா மக்கள்லாம் சொன்னா செய்ய மாட்டான். தீ குடிச்சிட்டேன் பெட்ரோல் வச்சுட்டு இருப்பான். நான் அது மாதிரி இல்லை, சொன்னா செய்வேன். நான் பரதான் சுவாமிக்கு தூக்கி வாரி போட்டு சரி நிச்சயமா நான் வந்துடுறேன் பரதா. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் தான், இந்த 14 வருஷத்துக்குள்ள நீ அம்மாவை தவறா பேசுறேன்னு சொன்னா என்னைக்கு பேசுறியோ அதுலேருந்து 14 வருஷம் காலம் ஞாபகம் வச்சுக்கோ, நான் வரமாட்டேன். என்ன பரதன் அம்மாவை தவறா பேசக்கூடாது, இல்லையே உங்க வாக்கு மாற மாட்டேன்னு சொல்லி அங்கிருந்து பரதன் பாதுகையை எடுத்துக்கொண்டு நந்தி கிராமத்தில் வச்சு உயர்ந்ததான சிம்மாசனத்தை பாதுகை வச்சு பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்றான். ததஸ்து பரத ஸ்ரீமான் அபிஷிச்யார்ய பாதுகே தததீனஸ்ததா ராஜ்யம் காரயாமாஸ சர்வதா. தததீனஸ்ததா ராஜ்யம் ராமனே ராஜ்யம் ஆனது. இந்த பாதுகெல்லாம் ராஜ்யத்தை ஆனது. தினமும் இரவு படுக்க போவதற்கு முன்னாடி அன்னைக்கு கணக்கை வாசிப்பானா, இன்றைய தினம் இவ்வளவு வருமானம் வந்திருக்கு, இவ்வளவு செலவு பண்ணிருக்கு, இவ்வளவு டெபாசிட் பண்ணிருக்கு, விஜாரம் சேர்த்திருக்கு, பாதுகை கணக்கு படிப்பான். நீங்கள் திருப்பதியில் உண்டு. தினமும் நேற்று தினம் என்னென்ன வரவு செலவு இவ்வளவு உண்டியல் வரவுன்னு திருப்பதி வெங்கடாஜலபதி கணக்கு படிக்கிறார். இன்னைக்கு உண்டு. அது மாதிரி அதுக்கு பாதுகா பட்டாபிஷேகம் என்ற புண்ணியமான சரித்திரம். சுவாமி தேசிகன்னு வைஷ்ணவத்தை பெரிய ஒரு வித்வான். அவர் பாதுகா சகஸ்திரம்னு 1000 ஸ்லோகம் பண்ணியிருக்காரு. சகஸ்திரம்னா 1000. அந்த பாதுகா சகஸ்திரத்தை எப்படி பண்ணினான்னு கேட்டா, சுவாமி தேசிகனுடைய குரு ஆச்சாரியன் இருக்காரு, அவர் என்ன பண்ணாராம், பெருமாளுடைய திருவடியை பற்றி ஸ்தோத்திரம் பண்ணினார். ஆச்சாரியன் திருவடியை பற்றி ஸ்தோத்திரம் பண்ணாருன்னே தேசிகன் சுவாமி சிஷ்யர்கள் அவருக்கு தன் குருக்கு மிஞ்சி போகக்கூடாது
படிச்சிருக்கேங்கிறான், ஒல்லியாக இருந்தால் கொத்தங்கிறான். அதனால தான் இவன் முன்னேறாமல் அதே +2லயே 7 வருஷம் எழுதிருக்காம அட்டன். அந்த குருக்கு மிஞ்சி போகக்கூடாதுன்னு குரு பாதுகையை பற்றி ஸ்தோத்திரம் பண்ணார். இவர் பாதுகைக்கு கீழே உள்ள திருவடியை பற்றி ஸ்தோத்திரம் பண்ணார். திருவடிக்கு கீழே உள்ள பாதுகை 1000 ஸ்லோகம். அந்த ஒரு ஸ்லோகம் சொன்னால், ராமே ராஜ்யம் பிதுரபிமதம் சம்மதம் ச பிரஜானாம் மாதா வவ்ரே ததபிபரதே சத்யவாதி ததூஜா. ஹே பாதுகைன்னு கூப்பிட்டது. கோசல தேசம் முழுக்க என்ன விரும்பினது? ராமன் ராஜாவா வரணும்னு விரும்பினார். மன்னனான தசரதனும் ராமனே ராஜாவா வரணும்னு விரும்பினார். உலகம் முழுவதும் ராமனே ராஜா வரணும்னு விரும்பினது. ஆனா கைகேயி என்ன விரும்பினாள்? தன் குழந்தை பரதன் ராஜாவா வரணும்னு விரும்பினார். ஆனா ராமனும் ராஜாவா வரல, கைகேயி நினைச்சது போல பரதனும் ராஜாவா வரல. ஆனா நீ ராஜாவா ஆயிட்டேன் சிந்தா தெய்வமத்திர பிரமாணம். ராமன் ராஜாவா வரல, கைகேயி நினைச்சது போல பரதனும் ராஜாவா வரல. யாருமே எதிர்பார்க்காம சர்ப்ரைஸா நீ ராஜா வந்திய. நீங்க என்ன என்ன புரியும் தெரியுமோ? நாம நினைக்கிறபடிலாம் நடக்காது. தெய்வமத்திர பிரமாணம். பகவான் தெய்வம் நினைக்கிறானோ அதுதான் நடக்குன்னு புரியுது. அதுதான் தெரிஞ்சுக்கணும். நாம ஏதோ நம்முடைய புத்தி சக்தியினால எல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு வச்சுட்டு இருக்கோம். எல்லாத்துக்கும் மேற்பட்டதாக ஒரு அப்பாற்பட்ட சக்தி, அதுதான் தெய்வ சக்தி, பகவத் சங்கல்பம்னு சொல்றோம். அது என்ன நடக்குமோ அதுதான் நடக்கும், அதுதான் சரியாகவும் இருக்கும். நாம ரூட் போட்டு நடந்தோம்னா அது நடக்காது. அப்படி நடந்ததுன்னு சொன்னால் நான் கேன் அஷ்யூம் தட் வி ஆர் ஹேவிங் கிரேஸ் ஆன் தட். நாம் நினைச்சபடி நடக்கிறதா பகவத் அனுபவம் நமக்கு இருக்கு. நாம் நினைப்படி நடக்காம வேற ஒரு நம்பரில் போயிருந்தா நீர் கொண்டு முயற்சி பண்ணாது. அப்படி பாதுகாப்பட்டாங்கிற முக்கியமான புண்ணியமான சரித்திரம். இதற்கு மேலுள்ளதான சரித்திரங்கள்லாம் சொல்லி நாளை தினம் ஆரண்ய காண்ட சரித்திரம்னு சொல்லி, நாளைக்கு கிஷ்கிந்தா காண்ட சரித்திரம் சொல்லி, நாளை தினம் சுக்ரீவ பட்டாபிஷேகத்தோடு நிறைவு பெறும். நாளை மறுதினம் சனிக்கிழமை சுந்தரகாண்டம், ஞாயிற்றுக்கிழமை விபீஷண சரணாகதி சரித்திரங்கள்லாம் சொல்லி, ஞாயிற்றுக்கிழமை இந்த முறை ஆரம்பிச்சதான ராமாயண உபன்யாசம் ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரீராம பட்டாபிஷேகத்தோடு நிறைவேறது. நாள் வராட கூட நாளைய தினம், ஏன்னா ராமனும் ஆஞ்சநேய சுவாமியும் நாளைக்கு சந்திக்க போறார். ராமனுடைய வாக்குனால ஹனுமானுடைய பெருமெல்லாம் சொல்ல போறார் ஆஞ்சநேயரை பற்றி. நாளைய தினம் கிருஷ்ணா காண்டத்தில் வாலி வதம் தப்புன்னு பேசியிருக்காங்க எல்லாரும். அது தப்பா சரியாகிறது நாளைக்கு கதை கேட்டால் தெரிஞ்சுக்கணும். இப்படி நாளைய தினம் கிருஷ்ண ஆரண்ய காண்டம், கிருஷ்ணா காண்ட சரித்திரம், எல்லா மனதில் நினைத்தெல்லாம் நடக்கக்கூடியதான சுந்தரகாண்ட சரித்திரம் சனிக்கிழமை. எல்லோரும் வந்து சிரவணம் செய்து எல்லாம் வல்ல ஸ்ரீ சீதாராமனுடைய பரிபூர்ணமான திருவள்ளுக்கும் ஸ்ரீனிவாச பெருமாளுடைய பரிபூர்ணமான திருவள்ளுக்கும் பாத்திரமாக பிரார்த்திக்கிறோம். அனந்தராமாட்சியமகி பிரணீதம் ஸ்தோத்ரம் படேத்யஸ்து நரஸ்திரிகாலம் வாதாலயேஷஸ்ய கிருபாபலேன லபேத சர்வாணி ச மங்களானி. जानकी कांत स्मरणं श्री आंजनेय